ஹாய் குமரேஷ். ஹாய் பரத். ம் அதான் நீங்கள் சொன்ன ஆப்பிஃபை எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. புரியல புரியல, உங்க வாய்ஸ் கேட்கல. ஆப்பிஃபை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் நான். ஓகே ஓகே, சூப்பர். அதான் அது எப்படி பண்ணணும்னு நான் செக் பண்ணுறேங்க. மாஸ்லிங் க்ரீன் ப்ரொஃபைல் ஸ்கிராப்பர்னு போட்டிருக்கு வித் இமெயில். ம் ஓகே பரத், எனக்கு நீங்கள் டியூஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? நான் ஆமா. டியூஸ்டே வந்து இந்த ஈவினிங் வந்து இவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் இந்த இதுக்கு. அதே மாதிரி எனக்கு ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ண முடியுங்களா? நான் என்னோட கரண்ட் எல்எல்எம் வந்து லோக்கல் எல்எல்எம் வந்து போட்டிருக்கேன் இல்லையா? அது ஜஸ்ட் உங்களுக்கு டெமோ காட்டிட்டு அதில் வந்து நீங்கள் எப்படி இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு அதை ஷூர் அடுத்து ஷூர் ஷூர் பார்க்குறதுக்கு ஷூர். அப்புறம் நான் வந்து நான் என் கேலண்டர் மட்டும் செக் பண்ணி நான் டைம் மட்டும் உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்றேன். எந்த டைம் நம்ம ஓகேங்க. கனெக்ட் பண்ணலான்றது மட்டும். பட் மற்றபடி அதான் ஷுவரா நம்ம வி கேன் கனெக்ட். ஆமாங்க. அதை அதை நம்ம பண்ணோம்னா ஓகேங்கண்ணே. அப்படி இது அதான் நான் என்ன சொல்கிறது, இந்த நீங்கள் கொடுத்த ஆட்டோஜெனில் வந்து ஒவ்வொரு இது தனித்தனியாக எடுத்து போட்டு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக ஒன்று பண்ணேன். அதே நேரத்தில் வந்து ஓகே இந்த இது ஷேர் நான் ஒன்று பண்ணுறேன். ஓகே. இப்போ இந்த ஜாப் ஏஜென்ட் தான் நான் ஒன்று போட்டேங்க. நான் இது வந்து நான் தனியாக போட்டது. கீவேர்ட்ஸ் இது போட்டு என்ன மற்ற எல்லா பிளாட்ஃபார்ம்ல வந்து எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஆ ம். இந்த இது வந்து ஆட்டோஜென் யூஸ் பண்ணி நான் போட்டேங்க. ஏஜென்ட் வந்து இது பண்ணேன். இன்னும் கொஞ்சம் வந்து ஏன்னா எனக்கு வந்து இது என்னோட ப்ரொஃபைல் ரெடி பண்ணணும்னா எப்படி ரெடி பண்ணணும்? ஏன்னா வந்து நான் உண்மையாலே கிளாட் எடிட்டர்லாம் குடுத்து பண்ணேன். ஜஸ்ட் வந்து இந்த ஸ்கில்லுல இந்த காம்பிடென்சில மட்டும் தான் ஆட் பண்ணுது. உள்ளுக்குள்ள இன்டெப்த்தா போய் வந்து நான் என்ன பண்ணேன்? என்ன ப்ராஜெக்ட் அது ரிலேட்டடா பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் அது அப்டேட் பண்ணல. ஸோ, அதனால அது ஃபைன் டியூன் பண்றதுக்கு பதிலா, அது நம்மளே வந்து எடுத்து நான் இப்ப பிஎல்எம்ன்னு, எம்இஎஸ்ன்னு தனியா வந்து ஒரு இது வச்சுக்கிட்டு, இது காட்டுறப்ப அத எடுத்து நம்ம மேனுவலா கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி பார்த்துட்டு இருக்கேங்க நான். ஏன்னா சில இது வந்து அ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சிலது வந்து இதுல வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் கண்டிப்பா தெரியணும் அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. இந்த மாரி குடுக்கறதுலயும் வந்து சில இதெல்லாம் இருக்காது. அதனால ஓகே. ஏஜென்ட் வச்சு ரன் பண்றதுக்கு மேனுவலா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க நான். மத்தபடி ஓகே டன். ஆட்டோ ஜென் எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஓகே. அப்புறம் இன்னொன்னு இன்னைக்கு நம்ம படிச்சதுல அதுதான் நம்ம பேசலாமாங்க. ஏன்னா வந்து அ அந்த ப்ராம்ப்டிங்லாம் வந்து நல்ல டெக்னிக். ஏன்னா உண்மையாலுமே அது வந்து அது குடுத்தோம்னா அதுக்கு ஏத்த மாரி ரிசல்ட் குடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நாளைக்கு ஒரு கம்பெனிய வந்து இன்னும் ஃபியூச்சர் இப்போ வந்து ஒவ்வொரு கம்பெனி இம்ப்ளிமெண்ட் பண்ணா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பா இது வந்துரும். ஹெச்ஆர் வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட்டா இருக்கும். நம்மகிட்ட கேள்வி கேட்கும். அதே மாரி இன்டர்வியூவரும் ஒரு ஏஐ ஏஜென்ட்டா இருக்கும். அது வந்து நம்மள கேள்வி கேட்கும். நம்ம அதுக்கு பதில் சொல்ற மாரி நம்மள வந்து கொஞ்சம் மரியாதை இல்லாம தான் நடத்துவானுங்க. ஸோ, அதுக்கு நம்மளே ஒரு ஏஜென்ட்ட கிரியேட் பண்ணிட்டு, அது ஏதாவது அந்த ஏஐ வந்து ஏதாவது கேள்வி கேட்டுச்சுன்னா, நீ பதில் சொல்லிக்கோன்னு சொல்லிட்டு அது கூட நம்ம பண்ணலாம்ல? அதெல்லாம் இந்த ஆல்ரெடி ப்ராம்ப்ட். இருக்கு. ஓ! அதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு. இல்ல, இப்ப இல்ல. நீங்க ஒரு அப்ளிகேஷன் மாரி பண்ணியிருக்கீங்கல்ல, இதுதான் வந்து என்னோட போன பேட்ச்ல இருக்கிறவங்க இது ஃபுல் அப்ளிகேஷனா பக்காவா பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதான், அதான். இது நம்ம உட்கார்ந்து எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ, அந்த அளவுக்கு அது நம்ம வந்து இல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அப்படியே நீங்க ஆ. மேல, 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 மேல அடுத்த அடுத்த ஐட்டம் நீங்க போட்டு பண்ண வேண்டியது தான் இதுல. அவ்வளோதான். அது அது மாரி நம்ம பண்ணிக்கலாங்கண்ணே. எனக்கு என்னன்னா, ஆ இப்ப அந்த ஏஐ மூலமா இப்ப நீங்க ஆல்ரெடி வந்து இந்த நெறைய வீடியோல காட்டுறாங்கல்ல, ஹவ் ஐ கிராக்ட் த இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அவன் ஒண்ணு கேட்கறது சைட்ல வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து அவனுக்கு எல்லாமே சொல்ற மாரி வந்து குடுக்குறாங்க இல்லையா? அது எல்லாமே வந்து கரெக்ட்டு தான். ஆனா வந்து இப்ப ஃபேஸ் டு ஃபேஸ் இப்ப நான் உட்கார்ந்திருக்க மாரி அந்த இது வந்து வீடியோ வாய்ஸ் எனேபிளிங் அப்படிங்கிற மாரிலாம் வந்து அடுத்த லெவலுக்கு போணும்னா, அது வந்து இது பண்ணுவாங்கண்ணே. ஏதாவது வேற ஏதாவது வச்சு பண்ணுவோமா? அப்படின்னு கேட்கிறேன். இப்ப நம்ம வந்து இப்போதைக்கு டெக்ஸ்ட் இப்போ பேஸ்டு இப்போ தான் நம்ம வந்து எல்லாமே டெக்ஸ்ட்லாம் அப்ளை பண்ணணும். கரெக்ட், கரெக்ட். ம், நான் இப்போ ம், அப்கமிங் ஜென்ஏஐல நான் அதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஏன்னா, இது வந்து கிரெடோவோட ம், போர்ஷன்ஸ் நான் அப்படியே வச்சு எடுத்துட்டு இருக்கேன். ம், ஸோ நான் அவங்க ம், கிட்ட சொல்லிட்டேன். இந்த போர்ஷன்ஸ் மாத்தணும்ன்றத சொல்லிட்டு, நான் உங்களுக்கு பர்சனலா நான் உங்களுக்கு தனியா வேணா நான் உங்களுக்கு அது மட்டும் ஃபியூ ம். செஷன்ஸா நான் வச்சு ஏன்னா இப்ப உங்களுக்கு நம்ம கைட் பண்ணி தரேன். பார்க்குறது எல்லாமே ஆட்டோஜென் எல்லாமே டெக்ஸ்ட் பேஸ்டு தான் இருக்கு. கரெக்ட். நம்ம இமேஜ் ப்ராசஸிங் இப்ப வந்து செமிகண்டக்டர் கம்பெனி மத்த இந்த ஈவன் வந்து இந்த மெடிக்கல் கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ரே இது எல்லாமே இந்த இமேஜ் ப்ராசஸிங் வந்து எப்பயோ வந்து நல்லா இது பண்ணிருச்சுங்க. அந்த இமேஜ வந்து எடுத்து இதுல என்ன இது இருக்கு, ஆட்டாமிக் லெவல்ல என்ன வந்து இருக்குன்னுலாம் வந்து பண்ணுவாங்க இல்லையா? ஸோ வீடியோ பேஸ்டு, வாய்ஸ் பேஸ்டு இது எல்லாமே நம்ம வந்து இன்னும் அட்வான்ஸ்ட் போனா தான் கொஞ்சம் அடுத்த லெவல் போக முடியும். கரெக்ட், கரெக்ட். ம். இந்த பசங்க இன்னும் டெக்ஸ்ட் பேஸ்லயே இவ்ளோ கேள்வி கேட்குறானுங்க. என்ன டேய் இன்னும் இதுதான்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு அடுத்ததெல்லாம் இவ்ளோ இருக்கு. அதெல்லாம் நான் கத்துக்கணும்னா வேற எங்கேயோ போங்க. இன்னும் வந்து அது எல்லாமே ஃப்ரீக்வன்சி பேஸ்டு இந்த இப்ப ரேடியோ இதெல்லாம் வந்து இப்ப இதே பாருங்களேன். எஃப்எம்ல
ஏதாவது ஏஐ கொண்டு வர முடியும்னு யோசிச்சீங்கன்னா, அதுல வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி. ஏன்னா எல்லாமே அவனுங்க வாயில வச்சு பேசுறது அப்படிதான் வந்து இருக்கு. அத வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க ஃப்ரீக்வன்சி பேஸ் நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி அதெல்லாம் யோசிக்கிறப்ப, ஒவ்வொரு அப்ளிகேஷனும் இன்னும் நெறைய லேக்கிங் இருக்கு ஏஐலயே. ஆமா. இல்ல ம். இன்னைக்கே நீங்க வந்து ஓன் எஃப்எம்மே நீங்க ரெடி பண்ணலாம் ஆக்சுவலா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து 11 லேப்ஸ்ன்னு ஒரு ஒரு இது இருக்கு. ஓகேவா? ம். ஸோ ம். அதுல போயிட்டு நீங்க வந்து ஒரு இப்ப என்னன்னா லைவ் பாட்காஸ்ட் வித் சீனியர் மென்டர், ஏஐ மென்டர் அப்டின்லாம் போட்டு சர்வீஸா விக்கிறாங்க ஆன்லைன்ல. என்ன ம். பண்ணும்னா ஒரு ஏஐ பாட் தான். இப்ப நீங்க போயிட்டு எனக்கு கரியர் கைடன்ஸ் குடுங்க அப்டின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கரியர் கைடன்ஸ் இப்படிதான் பண்ணணும்னு வாய்ஸா அது பேசும் ஆக்சுவலா. ம். ம். அது உங்க வாய்ஸ நீங்க எடுத்து 11 லேப்ஸ்ல அப்லோட் பண்ணி, நீங்க உங்க வாய்ஸ்லயே அது பேசுற மாதிரிலாம் பண்ண முடியும். அதுதான் 24/7 அந்த மாரி பண்ண முடியுமா? ஏன்னா இப்ப நான் பேசுறத வாய்ஸ ஒரு பண்ணலாம், சாம்பிள் பண்ணலாம், வாய்ஸ் மட்டும் அதுல போட்டுட்டு, மீதி பண்ணலாம். வந்து அதுதான் வர 11 லேப்ஸ். ப்ராம்ப்ட் எல்லாம் 11 11 லேப்ஸுங்களா? லேப்ஸ். ஓகே, ஓகே. ELEVEN லேப்ஸ். ஓகே, ஓகே. நம்ம வாய்ஸ ஜெனரேட் பண்ணி ரெக்வெஸ்ட் பண்ணி இத போட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன ப்ராம்ப்ட் குடுக்குறோமோ, அது எல்லாமே அது பேசுற மாரி பண்ண ஆமா. முடியுங்களா? ஓகே. கரெக்ட், கரெக்ட். அதுதான் நான் கேட்டேன். ஏன்னா, இப்ப நான் ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நீ வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணு அப்படிங்கிற மாரி ஒரு ஏஜென்ட் அட்டெண்ட் பண்றேன். நான் ஒரு வீடியோ வந்து ப்ராம்ப்ட் குடுத்துட்டேன். இந்த மாரி வீடியோ நான் உட்கார்ந்திருக்க மாரி இதுல போட்டுட்டு, அது பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா, அது பண்ற மாரி பண்ணலான்னு பார்த்தாங்க. கரெக்ட். ம். 11 லேப்ஸ். ஓகே. நரேசன். ஏஐ வாய்ஸ் வாய்ஸ் ஜெனரேட்டர் டெக்ஸ்ட் டு ஸ்பீச். ஓகே, ஓகேங்க. சரிங்க. அதான் இந்த மாரி இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ம். அ நம்ம யாராவது வராங்களா? இவரு ஸ்ரீதர் வந்துட்டாருங்க. ம். அவ்வளோதான். நம்ம 3 பேர் தான் நெனைக்கிறேன் இன்னைக்கும். ம். நான் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்குறேன். அப்படி இல்லன்னா ஓகே. நம்ம ஸ்டார்ட் பண்ணிறலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம இந்த போர்ஷன்ஸ் இன்னைக்கு முடிச்சிடலாம். நம்ம குபர்நெட்டிஸ வெயிட் பண்ணலாம். ஏன்னா அந்த டெப்ளாய்மென்ட் வந்து அப்புறம் ம். டெப்ளாய்மென்ட் வந்து நான் குபர்நெட்டிஸ் டெப்ளாய்மென்ட் மட்டும் நம்ம கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜ்க்கு மூவ் பண்ணிறலாம். ஆனா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் நீங்க இருக்கிறப்போ நான் கவர் பண்ணிடுறேன். லாகிங் அண்ட் அப்சர்வபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச்மார்க்கிங் ம். ஓகேங்கண்ணா. அந்த மாதிரி செக்ஷன் 23, 24 நான் இப்ப இந்த கிளவுட் டெப்ளாய்மென்ட் அந்த டெப்ளாய்மென்ட் இதெல்லாம் மட்டும் நான் லாஸ்ட்டா வச்சுக்கிறேன். ஏன்னா சரிங்க. லாஸ்ட் ஃபியூ செஷன்ஸ்ல அட்லீஸ்ட் ஜாயின் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவாச்சும் இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஸோ ம். நம்ம இதெல்லாம் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு வி வில் கோ டூ அதர் செக்ஷன்ஸ். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓகேங்க. இது ஆப்பிஃபைங்கிறது இது ஏதாவது இத எடுத்து இந்த ஏபிஐ எடுத்து நம்ம வந்து போட்டு பண்ற மாரியால ஓகே. இதுல பைத்தான் ஸ்கிரிப்ட் இருக்கு. இந்த ஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஆமா, ஆமா. ஓகே. வேற என்னங்க இன்ட்ரஸ்டிங் நியூஸ் ஏஐல? பயங்கர ஏஐ என்ன சொல்றது? இப்போ வந்து நெக்ஸ்ட் இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான். ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு 2008ல எப்படி நடந்துச்சோ, அந்த மாரி ஒரு பெரிய ஒரு இது நடக்குங்க. அ என்ன அ சொல்றது? ஒரு பெரிய ஒரு அ ஜாப் இது நடக்கும். அது நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தெரியவே தெரியும். என்ன பண்ண போறாங்க? ஏன்னா யாருக்குமே எதுவுமே புரியல. கவர்ன்மென்ட்டுக்கே புரியல. என்ன பண்றதுன்னே புரியல அவங்களுக்கே. ஏன்னா இவனுங்க இந்த ஆக்சுவலா வந்து இது அமெரிக்காவ ரெப்ளிகேட் பண்ணி தான் இந்தியாவும் இருக்கு. இப்ப அமெரிக்கன் கவர்ன்மெண்ட்டும் அவனுங்க வார்ல பிஸியா இருக்கானுங்க. இவங்க இந்தியன் கவர்ன்மெண்ட்டும் அவனுங்க ஏதாவது பண்ணாங்கன்னா, அத காப்பி அடிக்கிறதுலாம் இது இருக்கு. அட்லீஸ்ட் சைனா கவர்ன்மெண்ட்டாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கு. இனிமே யாரையும் லே ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ நம்மலாம் வந்து எ எ அதான் நம்ம ரெஸ்பாண்டே பண்ண மாட்டோங்க. ரியாக்ட் தான் பண்ணுவோம். அது ஏதாவது நடந்து முடிஞ்சு, அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு அத வந்து என்னன்னு சொல்லி விசாரிச்சு, அதுக்கு யாராவது கேஸ் போட்டு அப்படிதான் நடக்கும். அதுவரைக்கும் என்ன ஆக போகுதுன்னு தெரியல.
நீங்க யூகேல இருக்கீங்களாங்க குமரேசன்? இல்ல ஜெர்மனி தாங்க. ஜெர்மனி. ஓகே. நீங்க ஸ்ரீதர், நீங்க இங்க சென்னையா? நான் தமிழ்நாடு? சென்னை தான். ஆமா. ஓகே. இது இப்ப பேக்கேஜ்ல ஷ்ரிங்க் ஆகுதா? இல்ல வந்து அ அ ஓரளவுக்கு பேக்கேஜ் நல்லா தராங்களா இந்தியால? ஏன்னா வந்து இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் கொஞ்சம் பேக்கேஜ்லாம் வந்து எல்லாம் கம்மி பண்றாங்க. யாரும் வந்து அதிகமா பேக்கேஜ் குடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமா. பெரிய பேக்கேஜ் அந்த மாரி இல்லங்க. பெரிய ஓப்பனிங்ஸும் அவ்ளோ முன்னாடி இந்த அளவு இல்ல. இப்போ வந்து அ நியூ மெம்பர்ஸ் ஜூனியர்ஸ் ஓப்பனிங்ஸும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இப்ப இருக்கிறத வச்சு ஏஐ ஒரு நியூ மெம்பர் மாரி ஆக்கிட்டாங்க. அது ஒரு டீம் மெம்பர் மாரி வச்சு அத யூஸ் பண்ணிக்கிறார்ல. 10 டேஸ் பண்ற வேலைய 2 டேஸ்ல 3 டேஸ்ல பண்ணு. அதே மாரி எக்ஸ்ட்ரா வொர்க்கு. அப்படிதான் போகுது ட்ரெண்ட். ரொம்ப மோசமா இருக்குங்க. ஆக்சுவலா வந்து கேப்ஜெமினி இந்தியாவே கூப்பிட்டுச்சு. டேய் நான் உங்க ஊருக்கு வரதுக்கு நான் இங்கேயே இருந்துப்பேன்டா. நான் வந்து அதான் என் ஃப்ரெண்ட் எல்லாம் கேப்ஜெமினில இந்தியால ஒர்க் பண்றப்போ சொல்றானுங்க. ஒரு சிலர்லாம் அடிமையா ஒர்க் பண்றானுங்க. 10:30 மணி, 11:00 மணிக்கு நைட் எல்லாம் உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. டேய் என்னடா இப்படி இது பண்றீங்க? சர்வைவல்க்காக அந்த மாரி பண்றானுங்க. ஆமாமா. அ அது அக்சென்சர்ல ஒருத்தன் ஆக்சுவலா வந்து அவனுக்கும் வந்து ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அவன் பெருமையா தான் சொல்றான். நான் நைட்லாம் ஒர்க் பண்றேங்க. நான் சாட்டர்டே, சண்டேலாம் நான் ஒர்க் பண்றேன். எங்களுக்கு இது இல்லங்க. அந்த மாரி ஒர்க் பண்ணா தான் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு அத ஒரு பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க. மே 1 சாட்டர்டே அதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இல்ல அது பண்ணலாம். ஒரு பீரியடுக்கு மேல அது எப்படி அது சஸ்டெய்னபிளா இருக்கும்? அவங்க ஹெல்த்த கெடுத்துக்கிட்டு வேலை பார்க்கணுங்கிறது வந்து அப்படி ஒரு அதான் அவசியமா கூட ஃபேமிலி டைம்ன்னு ஒண்ணுமே இல்லங்க. அத வந்து நம்ம செய்யறது வந்து நம்ம தப்பு. இது வந்து இந்த மாரி செய்யக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு ரியலைஸ் ஆகல. அத வந்து செய்யறத பெருமையா வேற அவங்க சொல்லிக்கிறாங்க. அ அத வந்து இது பண்றாங்க. ஒரு இந்த 6 படத்துல சொல்லுவான்ல, நான் 2 வருஷம் கழிச்சு இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன். டேய்! அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னு தெரியாதுடா. ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டீன்னா என்ன பண்ணுவ? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அவன் சொல்றான், நான் இப்படி ஒர்க் பண்ணா நான் 2 வருஷத்துல நான் வந்து டைரக்டர் ஆயிருவேன். அப்புறமா இன்னொரு கம்பெனிக்கு போனா அங்க பெரிய பொசிஷன் வந்துரும். அப்படி இப்படிங்கிறான். ஆனா அந்த விஷயத்துல இந்த ஜென்ஸி பசங்கள்லாம் பரவாயில்லையா தான் இருக்கானுங்க. ஏன்னா வந்து நான் இப்படிதான் இருப்பேன். எனக்கு வேலை குடுத்தா குடு, இல்லைன்னா போடா அப்படிங்கிற மாரி இது இருக்காங்க. கரெக்ட். அதான் இன்னும் அங்க ஜெர்மனில எப்படிங்க இருக்கு? ஜெர்மனியில ஒரு பக்கம் பயங்கர ரெக்யர்மென்ட் இருக்குங்க. அதாவது ஆக்சுவலா நம்ம இந்தியா கம்பேர் பண்றப்ப இவங்கலாம் வந்து ஒரு 0.00001% கூட கிடையாது நாலேட்ஜ்ல. இவனுங்க வந்து ஆ என்ன சொல்றது? இந்த லாங்குவேஜ் தாங்க இவங்க வச்சுட்டு ஓட்டுறானுங்க. இவங்க கிட்ட காசு வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு 100 ஹிமாலயாஸ் அளவுக்கு வந்து காசு வச்சிருக்கானுங்க. அதனால யார வேணா எடுத்து நான் வேலை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாரி இப்ப யுஎஸ், இந்தியா எல்லாத்தோடயும் டை அப் போட்டு இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான். அதெல்லாம் தான் வந்து ஒரு விஷயம்னா ஜெர்மனி இந்த மாரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் என்னன்னா, அவங்க வந்து காசுன்ற ஒரு ஒரு விஷயத்தினால வேலை பார்க்கணும் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. வேலை பார்க்கறதுனால தான் எனக்கு காசு வருதுன்னு தான் யோசிப்பாங்க. எனக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப கிளியரான ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்குது அங்க. நம்ம ஆமாமா. ஊர்ல வந்து ரொம்ப இல்ல, இது இல்ல. பண்றாங்க. இப்ப நானு 14, 15 நான் ஐபிஎம்ல குவாண்டம் கம்ப்யூட்டிங் 2 டேஸ் ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்றேன். நான் ஆல்ரெடி ம். Qiskitலாம் யூஸ் பண்ணி இது வந்து ஸ்டாக் ப்ரெடிக்ஷன் வந்து 3 நாள்ல எப்படி இருக்கும், 30 நாளுக்கு 1 இயர் அதெல்லாம் நான் பண்ணிட்டு அப்படி உட்காந்து டே அண்ட் சாட்டர்டே, சண்டேலாம் உட்காந்து அத பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த ஊர்க்காரங்களுக்கு ஏஐ வந்தானா, குவாண்டம் கம்ப்யூட்டிங் எது வந்தானே எனக்கு இனிமே ஜாப் போனா கூட இந்த ஜெர்மன் கவர்ன்மெண்ட் எனக்கு 1 இயர்க்கு சேலரி குடுக்கும். அது இல்லாம கம்பெனி வந்து சிவிலியன்ஸ் பே குடுத்து தான் அவன வெளிய அனுப்பணும். ஆல்மோஸ்ட் ஆமா. அவன ஜாப் விட்டு தூக்குனா கூட அவன் லைஃப் செட்டில்டுங்கிற மாரி தான். எதையும் கரெக்ட். நான் கவலைப்பட மாட்டேன். இப்ப எனக்கு சம்மர் ஆரம்பிச்சுச்சா, நான் அடுத்து சைக்கிளிங் போறேன். அன்எம்ப்ளாய்மென்ட் பெனிஃபிட்ஸ்ன்னே இருக்குது. ஆமா. சைக்கிளிங் போறேன். அடுத்து இது பண்ண போறேன். எனக்கு லைஃப்ல வந்து இந்த டைம்ல அடுத்த 10 வருஷத்துக்கு நான் டிராவல் பிளான் போட்டு வச்சிருப்பாங்க அவங்க. இவங்களுக்கெல்லாம் லைஃப் அதாவது வெளி உலகம் என்ன நடக்குதுன்னுலாம் நான் கவலை இருக்காது. எனக்கு லைஃப் ஜாலியா போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். கண்டிப்பா. அங்க அங்க உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாம மெயின்டெயின் பண்ணி என் ஃப்ரெண்ட் எல்லாம் அங்க ஜெர்மன்ல இருக்காங்க 2 பேரு. ஆனா ம். அவங்க என்ன சொல்றாங்க, அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சா தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கும்.
ஆமாங்க. எல்லாம் ஜெர்மன் படிச்சுட்டு இருக்காங்க. 99% அதாவது 1% தான் நமக்கு வந்து லாங்குவேஜ் தெரியலைன்னா ஸ்கோப்பு. மீதி 99% நீங்க மத்த கண்ட்ரிலருந்து இங்க ரெஃப்யூஜீஸ்லாம் வந்து 35 வருஷம், 40 வருஷம்லாம் வந்தாங்க இல்லையா? அவங்கலாம் ஓரளவுக்கு ஒரு 3 தலைமுறையா இங்க இருக்கவங்கலாம் லாங்குவேஜ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நீங்க இன்னைக்கு வந்து பொசிஷன்ல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒண்ணும் இல்ல. அவனுங்களுக்கெல்லாம் லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும். டெக்னிக்கலா ஒண்ணுமே தெரியாது. ம். 10 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா மேனேஜர் போஸ்டிங்ல உட்கார்ந்திருப்பானுங்க. ஆனா அவங்க டெக்னிக்கலா நீங்க என்ன பேசுறீங்கன்னு கூட புரியாது. அதே மாரி வந்து அவன் லிங்க்டின் ப்ரொஃபைல் அத்தனையுமே பொய்யி. நான் வந்து ப்ராடக்ட் மேனேஜர் ஒண்ணும் இல்ல. நான் எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். அந்த பொண்ணு வந்து ஐ அம் அ கிளைமேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அதாவது அது முன்னாடி இந்த இது அது பார்த்தீங்கன்னா, Fordல காரோட ஏசில ஒரு பார்ட்ஸ் ஒர்க் பண்றாங்களா, அந்த டீம்ல ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காரு. HVACன்னு கூட அதுக்கு போட தெரியல. அதாவது இல்ல அது அதெல்லாம் அப்படிதான் ஃபுல்லா ஏமாத்து வேலை தான். அங்க ஆ வந்து அதான் யாருமே அவங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் ஏன்னா நம்ம இங்கேருந்து நான் எனக்கு அதுதாங்க இன்னும் புரியல. நான்லாம் அந்த இந்தியால ஒர்க் பண்றப்ப, ஐயோ! வெள்ளைக்காரங்கன்னா அப்படியே அறுத்து தள்ளிருவாங்கன்னு சொல்லி எவன்டா அத சொன்னது இன்னைக்கு வரைக்கும் தேடிட்டு இருக்கேன். அ ரொம்ப இவங்க அதாவது நம்ம இது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டவுன் சைசிங்ல இருக்கானுங்க. ஆனா வந்து இவங்ககிட்ட காசு எக்கச்சக்கமா இருக்கு. லைஃப் செம்ம செட்டில்டு. ம். உண்மையா அந்த லாங்குவேஜ் தாங்க நானும் 3 வருஷமா இருக்கேன். இப்போதைக்கு வந்து பேசினா அவங்க புரிஞ்சுகிட்டு, அவங்க ஓரளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஃப்ளூயன்சி வரல. அதனால தான் நான் இங்க சர்வே பண்ணேன். கொஞ்சம் ஃப்ளூயன்சிலாம் வந்துருச்சுன்னா, லைஃப் இங்க செட்டில்டு தான். ம். எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. கோர்ஸ் மாரி போயிட்டு. இல்ல. அதாவது நம்ம ஊரு இதுதான். நம்ம தமிழ்லயே கொஞ்சம் கொஞ்சம் வந்து மாறுது இல்லையா? ஸோ நம்ம இப்ப நீங்க கோயம்புத்தூர்ல போனீங்கன்னா, இது திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா, அந்த தமிழ் வந்து கொஞ்சம் வந்து நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க. ஆனா, இவங்க ஒரு சைடுல இருக்க ஆள் டாய்ட்ஸ் இன்னொரு சைடுக்கு வந்தாங்கன்னா, அதாவது நார்த் ஜெர்மனி, சவுத் ஜெர்மனிக்கு வந்தாங்கன்னா, அவங்கனால சர்வைவ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஜெர்மன் லாங்குவேஜும் மாறும். அது இல்லாம ஸ்ட்ரீட் டாய்ட்ஸ் வந்து ரொம்ப மோசம். ம். நீங்க ஹை ஸ்கூல்ல போய் ஃபோக்ஸ்கோ ஸ்கூல்லலாம் நெறைய இருக்கும். அங்கெல்லாம் போய் நீங்க படிக்கிற ஜெர்மனுக்கு தூய தமிழ்ல படிச்சுட்டு, நீங்க தெருவுல வந்து பேசினா எப்படி இருக்கும்? அந்த மாரி வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஓ! ரைட். கலோக்கியலா நீங்க 10 பேர் கூட 100 பேர் கூட பேசி பழகணும். ஓகேங்க. அநேகமா நம்ம ஆரம்பிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா யாரும் வர மாரி இல்ல. சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு டாபிக் ம். ஸ்டார்ட் பண்ணிருவோம். என் ஸ்க்ரீன் தெரியுதா சொல்லுங்க. தெரியுதா? ஆ. தெரியுதுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கவர் பண்ற செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷன் 23, 24 அண்ட் 25 இது 3 தான் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். நம்ம வந்து இது எல்லாமே நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு இதுவரைக்கும் நம்ம முடிச்சுட்டோம். இன்ட்ரோடக்ஷன் டு குபர்னெட்டிஸ் வரைக்கும் நம்ம எல்லாமே முடிச்சுட்டோம். செக்ஷன் 15 செக்ஷன் 1லேருந்து செக்ஷன் 15 வரைக்கும் நம்ம முடிச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம செக்ஷன் 16லேருந்து டெப்ளாய்மென்ட் தான். இதுலேருந்து ஃபுல்லா டெப்ளாய்மென்ட் தான். குபர்னெட்டிஸ் டெப்ளாய்மென்ட் ஒண்ணொண்ணு அஷ்யூர்ல எப்படி டெப்ளாய் பண்ணுவோம், ஏடபிள்யூஎஸ்ல எப்படி டெப்ளாய் பண்ணுவோம், சிஐசிடில எப்படி டெப்ளாய் பண்ணுவோம், ப்ரொடக்ஷன் ரெடி சிஸ்டம்க்கு என்ன, இது எல்லாமே ஒரு 6 ஹெட்டிங்ஸ் இருக்கு. இந்த 6 ஹெட்டிங்ஸ் மட்டும் நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு, இத நம்ம ஃபைனலா நீங்க கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட்டும் முடிச்சிடுறீங்கல்ல, முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 6 டாபிக்ஸ் நம்ம பார்ப்போம். ஏன் அந்த மாதிரி வச்சிருக்கோம்னா, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஆர்டரிங் வந்து கரெக்ட்டா பண்ணல கிரெடோ சைட்ல இருந்து. ஸோ இது எல்லாமே இதுக்கு அப்புறம் தான் வரணும். அப்பதான் வந்து நீங்க பண்ற கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட்ட டெப்ளாய் பண்ணி உங்களால செக் பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ அதுக்கு தான் இது மெயினான ரீசன் டூ ஹேவ் திஸ் இன் பிளேஸ். ஸோ ஐல் பாஸ் ஹியர். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? பரத் அந்த டாப்ல போனீங்கன்னா, ஒரு சிலது நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வந்தோங்க. அதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் இப்போ. ஸோ இப்போ 15th ஒன்ல வந்து இந்த இல்ல நான் டாக்கரைசேஷன் 1, 2, 3ல சொல்றேன். ஸ்டாப்ல. இதெல்லாம் முடிச்சிட்டோம். இந்த ஆட்டோஜென்ட் தான் ஸ்கிப் பண்ணியிருந்தோம் நம்ம. செக்ஷன் 7 தான் ஸ்கிப் இல்ல பண்ணியிருந்தோம். 7, 8 ஆட்டோஜென்ல இல்லங்க. நான் அந்த இன்னும் மேலே போனீங்கன்னா, நம்ம லேங் செயின்லாம் ஃபுல்லா முடிச்சுட்டோமாங்க. லேங் செயினே ஸ்டார்ட்டிங்ல நம்ம நோட்ஸ், ரெஜிஸ்ட்ரேட் அந்த செயின் டூல் மெமரி அந்த செகண்ட் செக்ஷன்லாம் ஃபுல்லா முடிச்சுட்டோமாங்க. இது எல்லாமே ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. எவ்ரிதிங் இஸ் ஃபுல்லி டன். ஓகே. ஏன்னா நீங்க நீங்க லேங் வீடியோ செயின் முடிச்சுட்டு லேங் செயின ஸ்கிப் பண்ணிட்டு லேங் கிராஃப்க்கு போனோம் நம்ம ஃபர்ஸ்ட். லேங் செயின் அப்புறம் வரலாம்னு சொல்லியிருந்தோம். அதுவும் முடிச்சாச்சா? ஓகே. அதுக்கப்புறம் ஆமாமா. அதுக்கப்புறமா திரும்ப அதுக்கு அடுத்த செஷன்லயே நம்ம உட்காந்து ரீடூ பண்ணியிருப்போம். நம்ம வீடியோ எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா டவுட் இருக்குன்னா சொல்லுங்க. நம்ம அதையும் உட்காந்து பண்ணலாம்.
குமரேஷன். ஓகே. ஸோ நோ ப்ராப்ளம். இல்ல எனக்கு ஓகே தான். நம்ம லாங் கிராஃப், லாங் செயின் அவர் டிஃபரன்ஸ் எல்லாமே இந்த டூல்ஸ் மெமரி எல்லாமே சொன்னாருங்க. அப்புறம் இது கோடிங் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஓகே, ஓகே. ம். நம்ம குபர்நெட்டிஸ் வேணா ஸ்டார்ட் பண்ணலாங்க. இது டாக்கர்க்குள்ள தானே குபர்நெட்டிஸ் நீங்க சொல்றது? ஆமா. ம். டாக்கர் ஓப்பன் பண்ணுங்களா? இல்ல ஓகே நீங்க கரெக்ட். ஆரம்பிச்சிருங்க. இது ம். வந்து இந்த குபர்நெட்டிஸ் மட்டும் நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம். ஏன் சொல்றேன்னா, ம். குபர்நெட்டிஸ் வந்து ஒரு பெரிய டாபிக். அது ஓகே. வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க. லாஸ்ட் ஃபியூ செஷன்ஸ் அட்லீஸ்ட் திரும்ப ஜாயின் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அது ம். ஜாயின் பண்றப்போ வேணா நம்ம அத அவங்களுக்கு பார்க்கலாம். சரி, சரி. ஓகேவா? ஓகே. ஓகேங்க. ஆல்ரைட். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இந்த செக்ஷன் 23லேருந்து முடிச்சிடலாம். 23, 24, 25லாம் முடிச்சிடலாம். ஓகே. ஸோ வழக்கம் போல வந்து நம்ம ஓப்பன் ஏபிஐ கீ போடுறோம். இதுக்கு ரிலேட்டடான இம்போர்ட்ஸ் எடுக்கிறோம். இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறது லாகிங் அண்ட் அப்சர்வபிலிட்டி. இப்போ இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்றோம்னா இதோட எரர் ஹேண்ட்லிங் பார்த்தோம். இந்த ஏஜென்ட்ஸ் வந்து ஆட்டோஜென்ல எப்படி பில்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். லாங்கிராஃப், லாங்செயின்ல எப்படி பில்ட் பண்ணலாம்னு பார்த்துருக்கோம். இப்போ வந்து வாட் வி வாண்ட் டு see நெக்ஸ்ட் இஸ் லாங்கிராஃப் அண்ட் லாங்செயின். அதுக்கப்புறம் இப்போ வந்து வாட் வி வாண்ட் டு see நெக்ஸ்ட் இஸ் லாகிங் அண்ட் அப்சர்வபிலிட்டி. இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஒன் மினிட், ஒரே ஒரு நிமிஷம், யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, நான் தான் பார்க்கணும். 1 minute, I'll be back. சாரி. ஓகே, ஓகே. சாரி. ஸோ லாகிங் அண்ட் அப்சர்வபிலிட்டி இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். லாகிங் அண்ட் அப்சர்வபிலிட்டி வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வச்சு நம்ம லாகிங் பண்ணலாம். பேசிக்கான பைத்தன் லாகிங். பைத்தனே வந்து லாகிங் அப்படின்னு ஒரு லைப்ரரி கொடுக்குது. இதுல நம்ம டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் லாகிங் பண்ணலாம். உங்களுக்கெல்லாம் உங்க 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் லாகிங் தெரியுமா? லாகின்னா அப்ளிகேஷன் லாகின்னு போடுறோம். அந்த சைன் இன் அத சொல்றீங்களா? இல்ல எத சொல்றீங்க? இல்ல. லாகிங்னா ஒரு அப்ளிகேஷனோட ஓ அந்த லாக் அப்ளிகேஷன் லாக் லாக்ஸ், ஃபைல்ஸ் அந்த அப்ளிகேஷனோட ஓகே. லாக்ஸ். ஓகே, ஓகே. கரெக்ட். ம். ஓகே. ஆமா. ஏன்னா நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் என்ன இருக்கு? என்ன யாரு டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட்? டைப் கரெக்ட். என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாக்ஸ் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு, குமரேஷன்? அது இல்ல ஸ்ரீதர்? யூசர் லாக்ஸ், அதாவது எத்தனை யூசர்ஸ் இந்த இதுல இது லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்கன்னு அது ஒரு லாக் ஃபைல் ட்ராக் ஆகும். அப்புறம் அப்ளிகேஷன்லேயே இந்த பேக் எண்ட் ஒரு லாக் ஆகும், ஃப்ரண்ட் எண்ட் ஒரு லாக் ட்ராக் ஆகும். இதுதானே இந்த மாதிரி தானே கேட்குறீங்க? யா. இல்ல ஆப் இது லாக்ஸ், வந்து ஆப் இல்ல லாக்ஸ், இது வந்து இன்ஃப்ரா லாக்ஸ் அந்த மாதிரி சொல்றீங்களா? இல்ல இது வந்து வித்தின் லாக்ஸ் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபோ, இன்ஃபோன்னு டீபக் அது சொல்றீங்களா? ஓகே, ஓகே. கரெக்ட். ஸோ லாக்ஸ்ல வந்து சில ஃபார்மேட்ஸ் இருக்கு குமரேஷன். ம். இன்ஃபோ, டீபக், வார்னிங், எரர், கிரிட்டிக்கல். டிபிக்கலா இந்த ம். 5 தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாகிங். ஓகேவா? ஸோ நீங்க ஓகே. லாகர்னு நீங்க போடுறப்போ நீங்க செட் லெவல் வந்து டீபக்ல இருந்து லெவல் கொடுத்துருக்கீங்க. இது ம். இன்ஃபோல இருந்து கூட நீங்க லெவல் கொடுக்கலாம். நீங்க லாக் பண்றப்போ லாகர் டாட் இன்ஃபோ அப்படின்னு போட்டீங்கன்னா இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். உங்க கோடுல ம். வந்து இந்த இந்த ஏபிஐ கால் நடந்துருச்சு, இந்த இந்த எல்எல்எம்க்கு கால் பண்ணிட்டோம் அப்படின்ற டேட்டாவை நீங்க உங்களுக்கு ஆடிட் லாக் பண்ணணுன்றதுக்காக நீங்க உங்களுக்கு அந்த கால் பண்றதுக்கா இப்போ நாளைக்கு போய் ஒரு கஸ்டமர் வந்து நான் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணேன் அது பிரேக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா அது பிரேக் ஆகுனது எந்த இடத்துலன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்குன்னா ஒரு ஸ்டெப்பும் முடிஞ்ச உடனே ஆரம்பிக்கிறப்போ ஒரு லாக் ஒன்று போடுவீங்க. கரெக்டா? திஸ் ஸ்டெப் ஹஸ் ஸ்டார்டட், திஸ் ஸ்டெப் இஸ் ப்ராக்ரஸிங், திஸ் ஸ்டெப் ஹஸ் எண்டட் அப்படின்னு சொல்லிட்டு லாக் அடிப்பீங்கல்ல, அதுதான் இந்த லாகிங். அதுல இன்ஃபர்மேஷன்னா சாதா இன்ஃபர்மேஷன்.
அது மட்டும் லாக் ஆகும். இன்ஃபர்மேஷன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஐ ஹவ் கால்ட் திஸ் ஏபிஐ அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷனாக போட்டு நீங்கள் லாக் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு அடுத்த லெவல் வந்து என்னென்னா டீபக். ஸோ டீபக் லாக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு ஏதாவது டீபக் பண்ணணும்னா இந்த இடத்துல ஏதாவது இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணி நீங்கள் டீபக் லாக்ஸில் போடலாம். ஓகேவா? மூணாவது வந்து வார்னிங் லாக்ஸ். வார்னிங்னா என்னென்னா இப்போ ஏதோ ஒரு கண்டிஷன் வந்து அந்த போகக்கூடாத ஒரு கண்டிஷனுக்குள்ளே போகுது, ஒரு எட்ஜ் கேஸ்க்குள்ளே போகுது, ஆனால் அதுக்கான ஹேண்ட்லிங்கும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றப்போ வார்னிங்காக அதை லாக் பண்ணலாம். அது வந்து நீங்கள் ஹேண்டிலே பண்ணாத ஒரு சினாரியோக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது எரர். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் எரரை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் ஸ்மூத்தாக அப்படின்றத நம்ம பார்த்தோம்ல, அது வந்து எரர். அதுக்கும் மேலே இருக்கிற லாக் வந்து கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிரிட்டிக்கல் லாக்ன்றது அந்த எரரை உங்களால் ஹேண்டிலே பண்ண முடியாது. அது ஏதோ புதுசாக ஒரு எரர் வந்து அப்ளிகேஷனே கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா அது கிரிட்டிக்கல் லாகாக போடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஸோ யூ கேன் ஆல்சோ மென்ஷன் தீஸ் லாக்ஸ். யூ கேன் ஆல்சோ லெவரேஜ் எக்ஸிஸ்டிங் லைப்ரரிஸ் டு யூ ப்ரொவைட் யூ த லாக்ஸ். ஸோ ரெண்டுமே நீங்கள் பண்ணலாம். ஸ்ரீதர், உங்களுக்கு தெரியும்ல இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாக்ஸ்லாம்? தெரியும். ஓகே, யூ ஹாவ் சம் பேஸ் ஐடியா இல்லை? ஓகே, ஸோ இதுதான் லாகிங். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் எழுதுகிறப்போ இப்போ ஒரு ரிசர்ச் நோடு நம்ம போடுறோம் அப்படின்னா ரிசர்ச் நோடுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு லாக் ஒன்று போடுறோம். ரிசர்ச் நோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாக் போடுறோம். ரிசர்ச் நோடு ஆரம்பிக்கிறப்போ எவ்வளோ டோக்கன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ரிசர்ச் நோடு முடிகிறப்போ எவ்வளோ டோக்கன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ரன் ஐடி என்ன, எந்த கஸ்டமர் இதை ரன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி லாகில் என்னென்ன டீட்டெயில் வேணுமோ நீங்கள் எல்லா டீட்டெயிலையும் போட்டு லாக் பண்ணிக்கலாம். நாளைக்கு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை பார்க்குறப்போ அந்த லாக்ஸ் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேட்டா கிடைக்கும். ஓகே, இதுலேருந்து பார்த்தா இது தெரியுது, இதுலேருந்து பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் தெரியுது, இதுலேருந்து பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் தெரியுது அப்படின்னு சொல்லி யூ ஹேவ் கிளியர் ஐடியா அபவுட் எவ்ரி திங். அதுக்கு தான் அந்த லாகிங். ஓகேவா? ஸோ logger.infoன்னு எப்படி போட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் லாக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ இதே மாதிரி நீங்கள் வந்து logger.warn போட்டுக்கலாம். இது logger.error போட்டுக்கலாம், logger.debug போட்டுக்கலாம், logger.critical போட்டுக்கலாம். இது எல்லாமே மெத்தட்ஸ். இதை போட்டுட்டு இதுக்குள்ளே நீங்கள் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் இங்கே கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு லாக் அடிக்கிறப்போ இந்த மாதிரி லாகாக வரும். லாக் லெவல் இன்ஃபோ, லாகரோட நேம் வந்து லேண்ட்கிராஃப் ஏஜென்ட். இது நம்ம மேலே செட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கு பாருங்க, லேண்ட்கிராஃப் ஏஜென்ட் தான் லாகரோட நேமாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதை காட்டுது. நோட் என்டர்ட், இதுதான் நோட் என்டர்ட் தான் ஃபர்ஸ்ட். இது நெக்ஸ்ட் ஒன் வந்து நோட் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறமா என்ன பாத் நேம், என்ன நோடு, என்ன ரிசர்ச் நோடுன்ற மெத்தடு, அதுக்குள்ளே எந்த லைன் நம்பர் எக்ஸிக்யூட் ஆச்சு, லைன் நம்பர் 45, எல்லா டேட்டாவும் அதுலேயே வந்துடும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக லாகிங். இது ஜென்ரல் தான், இது பைத்தன் ப்ரோக்ராமிங் வைஸ் பேசிக் தான். இது வந்து இதுக்கும் லேண்ட்கிராஃப்க்கும் எதுவும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா பைத்தானோட லாகிங் டெக்னிக்கை தான் நான் இங்கே சொல்லித்தரேன். ஓகேவா? இது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லை. ஓகே, உங்களுக்கு ஸ்ரீதர் எனி கொஸ்டின்ஸ்? இல்லை, அதெல்லாம் இல்லை. இது நீங்கள் போட்டிருக்கீங்களா, இது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா லாகிங்? நான் பண்ணேன். நான் டெவலப்பர் ஆர்கிடெக்ட் தான் நான். சரி, ஓகே. நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆனா அதான் நான் உங்ககிட்ட நான் பேசுகிறப்ப எனக்கு அந்த விஷயம் கொஞ்சம் நிறைய தெரியுது. ஏன்னா நீங்கள் வந்து யூ ஆர் ஆல்ரெடி இன்டு கோடிங். ஸோ அதனால் உங்களுக்கு அது ஈஸியாக புரியுது சில கான்செப்ட்ஸ். சரி, இப்போ வந்து என்னென்னா வேறு பேட்ச்லாம் இருக்காங்க, அங்கே கோடிங் பெருசாக கிடையாது. ஸோ அதனால் அங்கே வந்து அந்த லெவல் ஆஃப் கோடிங்கில் வந்து பீப்புள் டோன்ட் ஃபோக்கஸ். அண்ட் ரெண்டாவது நான் இப்பயுமே நான் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா டு எவ்ரி ஒன் ஐ ஸ்பீக் வித், கோடிங்கை விட்டுருங்க, டோன்ட் ஈவன் ஒர்க் ஆன் கோடிங்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கோடிங் இருக்குது, அது நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் வந்து கோடிங்ன்ற ஒரு கான்செப்டே இல்லாமல் போயிடும். அப்படி ஒரு ஜாபே எக்ஸிஸ்ட் ஆகுமானே எனக்கு தெரில. ஏன்னா when I'm seeing the வேறு ஜாப்ஸ்லாம் இருக்கும், ஆனால் கோடிங்குன்ற ஜாப் இருக்குமான்றது தெரியல. அப்போ போய் ரீஸ்கில் பண்ணி அப்ஸ்கில் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஐ டிபிக்லி டெல் பீப்புள் டு மூவ் ஃப்ரம் கோடிங் டு ஆர்கிடெக்சர் ஆர் சம்திங் எல்ஸ், வேறு சைடில் மூவ் பண்ண சொல்கிறேன். ஏன்னா இப்போது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ்லாம் நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீதர்?
ஆமாம், நான் ஐடியா இருக்கு. இனிஷியலாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இருந்து அப்புறம் இப்போ ஆர்கிடெக்சர் சைடில் மாறிட்டேன் நான். சூப்பர் சூப்பர். ஸோ ஃபுல் ஸ்டாக்னா நீங்க எதுல மெர்ன் ஸ்டாக் பண்ணீங்களா இல்ல ஆங்குலரா? இல்லை, நான் வந்து ஜாவா, அதுக்கப்புறம் ஆங்குலர், ஸ்ப்ரிங் பூட். ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் பூட். பூட். கரெக்ட். ஓகே. ஸோ இப்போ ஸ்ப்ரிங் பூட்லாம் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து ஏஐ கிட்ட கேட்டீங்கன்னா அதுல ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து டிடிஓ எழுதுறதுலேருந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் எழுதுறதுலேருந்து உங்களுக்கு ஒரு எண்ட் டு எண்டா அதுவே வந்து உங்களுக்கு ஃபுல் அப்ளிகேஷனே எழுதி கொடுத்துருது இன்னைக்கு ஏஐ. ஸோ அப்போ பெருசா ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணோம்னாலே அசால்ட்டா பில்ட் பண்ணிட முடியுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ மேனுவலா ஹியூமனோட இன்டர்வென்ஷன் எங்க தேவைப்படுதுன்றதே வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து 10 டெவலப்பர் பண்ணக்கூடிய வேலையை ஒரு டெவலப்பராலே பண்ண முடியுது ஏஐ வச்சு. ஸோ ரைட். அப்போ அதனால தான் வந்து அந்த அந்த ஜாப் கட்ஸ் வரும், அந்த ரீசன்ஸே நான் சொல்றது. அதனால மோர் இன்டு ஆர்கிடெக்சர், மோர் இன்டு அந்த ஆர்கிடெக்சர் தான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பெஸ்ட் ஸ்பேஸ். அதுக்குள்ள மூவ் ஆயிட்டீங்கனாலே போதும். ஸோ ஆல்ரெடி யூ செட் யுவர் ட்ரான்சிஷன், தட் இஸ் குட். இது ஓகே. இது ஃபீல் ஆகுது எனக்கே. இந்த கோடிங்லாம் இதை முன்னாடிலாம் இஷ்யூ டீபக் பண்ணுவோம். இப்போ ஜஸ்ட் இஷ்யூ லாக் எடுத்து கோடெக்ஸ்ட்டை கொடுத்தா அதே எல்லாத்தையும் சொல்லிடுது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அதே தான் வருது. ஸோ பெருசாக டீபக்கிங்கும் குறைஞ்சிருச்சு, கோடிங்கும் குறைஞ்சிருச்சு. எக்ஸாக்ட்லி. ஒரு அப்ளிகேஷனுக்கு இனிமேல் 2 டெவலப்பர் ஒரு டெஸ்டிங் ரிசோர்ஸ் இருந்தா போதும். அப்படிதான் மாறிட்டு இருக்கு. முன்னாடி இருந்த அளவுக்கு மேசிவா ஒரு டீம், மேசிவா ஒரு எதுவுமே ஆனா அதுல மேசிவா. ஒரு கேட்ச் இருக்குங்க. ஸோ நான் புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து டெக்னிக்கலி கரெக்ட். பட் அது வந்து இப்போ நீங்க ஒரு பெரிய நல்ல ஒரு ஆல்ரெடி ரன்னிங் அப்ளிகேஷன்ல இருந்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ் இப்போ நிறைய ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஃபாஸ்டா எதிர்பார்க்குறாங்க. ஸோ மேபி ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு இது ஓடும். பட் இவர் குமரேசன் சொன்ன மாதிரி நீங்க வந்து டே 2 அண்ட் years நைட் தான். போட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். வேலை நாளைக்கு இல்ல, பார்த்து இப்ப ஆக்சுவலா இப்போ ஏஐ சிஆர்எம்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வராங்க. என்னன்னா இப்போ ஒரு சிஆர்எம் ப்ராடக்ட் பில்டிங்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சிஆர்எம் உங்களுக்கு தெரியும்ல, ஸ்ரீதரன் குமரேஷ் 2 பேருக்கும் தெரியும். இன்னைக்கு கஸ்டமர் வந்து அந்த ஏஐ கிட்ட எனக்கு வந்து ஹோம் பேஜ் இப்படி வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வேணும்னு அந்த ஏஐ கிட்ட கேட்டாங்கன்னா அந்த ஏஐ போய் பில்ட் பண்ணிக்குது அந்த இதை. ஸோ டைனமிக் டேஷ்போர்ட்ஸ் வருது இப்போ. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த அந்த யூஐயோட கோடே ஒரு ஒரு இது ஐஃப்ரேம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள இருக்கிற சிம்பிளா சொல்லணுன்றதுக்காக சொல்றேன். அந்த ஐஃப்ரேம்குள்ள இருக்கிற ஹெச்டிஎம்எல் கான்டென்ட்டை வந்து இவங்க கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏஐ பில்ட் பண்ணிக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக அப்படி சொல்றேன். பட் அந்த யூஐயே ஃபுல்லா ஃபங்க்ஷனாலிட்டி ஃபுல்லாவே கஸ்டமர் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி கன்ஃபிகரபிள் யூஐயா வருது. கன்ஃபிகரபிள் யூஐ இதான் இதோட நேமே. இது ஆல்ரெடி எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சேல்ஸ் ஃபோர்ஸ்லாம் இதை எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆமா. ஸோ அப்படி இருக்கிறப்போ பெரிய டெவலப்பருக்கான ஒர்க் என்ன இருக்க போகுதுன்னே தெரியல. இருக்காது. இனிமேல்ட்டு என்ன சொல்றது, ஏஐ வந்து இப்போதைக்கு நான் புரிஞ்சுட்ட வரைக்கும் இட்ஸ் பிஹேவிங் லைக் அ ஜூனியர் டெவலப்பர். ஒரு 1 or 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர் மாதிரி பிஹேவ் பண்ணுது. அண்ட் ப்ரொவைடட் ஒரு சில இடத்துல ஒரு 3-4 இயர்ஸ் மாதிரி போகுது. இந்த ரேஞ்சில் இருக்கு. பட் மேபி டவுன் த லைன் நம்ம ஏஐ எப்படி கிளியரா யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டா இட் கேன் பிகம் லைக் 8-9 இயர்ஸ் டெவலப்பர். நீங்க சொல்றதுமே மைக்ரோசாஃப்ட் கோபைலட். நான் இப்போ வந்து கர்சர்ல கிளாட் 4.6 ஆனட்டும், கிளாட் ஆப்பஸ் 4.7ம், அதுக்கப்புறமா வந்து கூகுள் ஜெமினை 3 ப்ரோ யூஸ் பண்றேன் கர்சர்ல போட்டு. இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து எவ்ரி வீக் என் ஒய்ஃபோட கம்பெனியில் எவ்ரி வீக் ஒரு அப்ளிகேஷன் ஷிப் பண்ணுறாங்க. ஆன்லைனில் ஒரு டொமைன் வாங்குவாங்க, ஒரு அப்ளிகேஷன் ஷிப் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு 10 கிளைண்ட் வருவாங்க, அவ்வளோதான். அந்த 10 கிளைண்ட் வச்சுட்டு தே வில் மேக் மணி. ஸோ லிட்ரல் ஆமாம், அது அவங்க டீம் சைஸே இப்போ வந்து ஹர் கம்பெனிஸ் டீம் சைஸ் ஷி ஹாஸ் 100 எம்ப்ளாயீஸ். அதில் டெவலப்பர்ஸ் வந்து என்னென்னா இன்ஜினியரிங் டீம் ஒன்லி 20 தான் சைஸு. சேல்ஸ் டீம் வந்து பெரிய டீமு, மார்க்கெட்டிங் டீம் வந்து பெரிய டீமு, ஃபினான்ஸ் டீம் பெரிய டீமு. பட் இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும்ல நீங்க. ஆனா அந்த பண்ற ஆப்ல இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு குரூப் வேணும்ல. டெவலப்பரே பண்ணாதீங்க. டெவலப்பரே தான் மெயின்டெனன்ஸும் பார்க்குறாங்க. ஸோ பேசிக்காக என்னன்னா இப்போ வந்து என்னன்னா அவங்க ஆட்டோ மெயின்டெனன்ஸ்னு பண்ணுறாங்க. இப்போ ஆட்டோ மெயின்டெனன்ஸ்னா என்னன்னா கஸ்டமர்ஸ்க்கு இப்போ என்னன்னா பேசிக்கலி லாக்ஸை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன இஷ்யூஸ்லாம் பொட்டன்ஷியல் பக்ஸ் இஷ்யூஸ் வருதுன்றதை நோட்டிஃபை பண்ணிடுறாங்க. அதை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஏஏ உள்ளே போயிட்டு ஒரு ஃபிக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும். அதுவே பிஆர் வரைக்கும் ரைஸ் பண்ணிடும் ஆக்சுவலாக.
ஸோ இவங்க போய் மர்ஜ் பண்ணி மட்டும் விட்டா போதும். இப்போதைக்கு அதான் ஃப்ளோ வச்சுருக்காங்க. நாளைக்கு அந்த ஆட்டோ மர்ஜ் பிஆரையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா, மைனர் பக் ஃபிக்சஸ் அப்படின்னா லெஸ் தென் இவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோட் இந்த மாதிரிலாம் சில ரூல்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பண்ணிட்டாங்கன்னா அது ஆட்டோ மர்ஜ் பிஆர்னு சொல்லிட்டு ஷி வாஸ் இன் கூகுள் ஆக்சுவலாக என் ஒய்ஃபு. ஸோ அவங்களோட வே ஆஃப் திங்கிங், ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவங்க பண்ணுற பைசா வந்து இஸ் வெரி வெரி குட். ஒன்றுமே இல்லை அது. லிட்ரலி they are making so much money out of nothing. அது அவங்களோட அட்வான்டேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க தேர் கிரியேட்டிங் த ஆப் ஃப்ரம் த ஸ்கிராச்ன்றதால அது கோட் அதான் ஃபிக்ஸிங் எல்லாமே ஈஸியா இருக்கும். இந்த எக்ஸாக்ட்லி அதுதான் ஹிஸ்டாரிக் ப்ராஜெக்ட்ஸ்னா கொஞ்சம் அடாப்ட் பண்ணி மாறுறது கொஞ்சம் கஷ்டம். அதுதான் இப்போ ஹிஸ்டாரிக்கா ப்ராஜெக்ட்ஸ் வரப்போ என்ன பண்ணிடுறாங்க, ஃபுல்லாக அவங்க கிளைண்ட் கிட்ட பேசிட்டு நாங்கள் ஃபுல் ரீவாம் ஃப்ரீயாக பண்ணி வந்து மெயின்டெனன்ஸ்லாம் நாங்கள் கொஞ்சம் எக்ஸஸாக சார்ஜ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு 1 வீக் தான் டைமே எடுக்குது. இப்போ இந்த வீக் வந்து ஒரு ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு கம்ப்ளீட் சிஆர்எம். அதில் அவ்வளோ மாடியூல்ஸ் இருக்குது. அந்த ப்ராடக்ட் அவங்க பில்ட் பண்ணுறதுக்கு 1.5 months தான் எடுத்துச்சு. நெக்ஸ்ட் வீக் தேர் லான்ச்சிங் தட். 1.5 weeks தான் எடுத்துச்சு. அதுக்கு ஆல்ரெடி ஒரு கிளைண்ட் சைன் அப் பண்ணிட்டாங்க, 25 lakhs அந்த கிளைண்ட்டோட இயர்லி பில்லிங். ஓகே. ஸோ இது வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டில் வந்து அது ஒரு இதுவே கிடையாது. ஆனால் என்னன்னா ஷி ஹேஸ் காட் வெரி குட் டெவலப்பர்ஸ். அந்த 5 டெவலப்பர் இருக்காங்களா, அந்த 5 பேர் வந்து சீனியர் டெவலப்பர்ஸ் ஆக்சுவலாக. ஒரு 5 சீனியர் டெவலப்பர் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க 5 பேர் வந்து எப்படின்னா they can fix any bugs and she pays very good salary for them. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கிட்டத்தட்ட யூஎஸ்ல இருந்தால் என்ன சேலரியோ அதுக்கு ஆன் பார் சேலரி, ஒரு 70-80% ஆஃப் யூஎஸ் சேலரி ஷி பேஸ் லிட்டரலி. அந்த சீனியர் டெவலப்பர்னு சொன்னீங்களா, அதுதான் இப்போ மாறிட்டு இருக்கு. எல்லாம் அந்த ரேஞ்சு ஒரு 6, 8, 7 years 8 years தான் இப்போதைக்கு கேட்சா இருக்கு மெயினா. ஏன்னா அவங்களே இந்த 1-2 years கோடெக்ஸ் பண்ணிடுது, மிச்சம் இருக்கிறது இவங்க பாத்துக்கிறாங்க. ஆமாம் எக்ஸாக்ட்லி. ஸோ அதாவது என்னன்னா கரெக்டாக ப்ராம்ப்ட் பண்ணி கரெக்டாக வேலையை எக்ஸிக்யூட் பண்ணி வாங்க தெரியக்கூடிய டெவலப்பர்ஸ் தான் இன்னைக்கு மார்க்கெட்லேயே தேவைப்படுவாங்க. ஐ டோன்ட் நோ, எனக்கு நான் பார்க்குறப்போ எனக்கு வந்து என்னன்னா ஐம் நாட் டூ மச் பிஹைண்ட் மணி ஆர் சம்திங். எனக்கு வந்து ஐம் மோர் அரவுண்ட் பில்டிங் சம்திங் ஃபார் மை செல்ஃப். எனக்கு வந்து எனக்கு வந்து என்னென்னா இந்த டீச்சிங் வந்து எனக்கு பேஷன். எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் எனக்கு பேஷன் பர்சனலாக. ஸோ நான் வந்து ஐம் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். ஸோ அதனால் எனக்கு பார்க்குறப்போ வாட் இஸ் ஹேப்பனிங்னு பார்க்குறப்போ இந்தியாவிலாம் பெரிய இம்பேக்ட் இருக்கும். இந்தியாவோட ஃபுல் ஃபைனான்ஸ்லேருந்து எல்லாமே செம்ம இம்பேக்ட் இருக்கும். கண்டிப்பா. அதான் முக்கியமா சர்வீஸ் பேஸ் கம்பெனி தான் நம்ம இது ஓடிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் பரத், இப்ப என்னன்னா, இப்ப நீங்க அப்ளிகேஷன் பில்ட் பண்றது எல்லாம் ஏஐ பண்ணிரும். ஆனா, இப்போ ஒரு அனலைசிஸ் போட்டு நம்ம ஆர்க்கிடெக்சர் போடுறோம்ல, இந்த அப்ளிகேஷன 100 பேர் யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்? இது வந்து ரொம்ப மல்டிபிள் சினாரியோஸ்ல யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். அட் அ டைம்ல 4 பேர் யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்? இது எப்படி கிராஷ் ஆகும்? அப்படிங்கிற மாரி ஒரு ஆர்க்கிடெக்சர் போடுவாங்க இல்லையா? அப்ளிகேஷன் ஆர்க்கிடெக்சர். அதுவுமே ஏஐ போட்டு கொடுத்துருது. இன்னைக்கு உங்களுக்கு ஏஜென்ட் மாதிரி பிளான்னு ஒரு மோட் இருக்கு பாருங்க கர்சர்ல. அது அதுக்கு தான் மெயினா, ஆர்கிடெக்சருக்கு தான் அந்த பிளான்ன்ற மோடு. ஓகே ஓகே. ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்க பிளைண்டா போய் பிளான் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து யூ ஷுட் நோ வாட் யூ ஆர் டூயிங். எக்ஸாக்ட்லி. வி ஷுட். அதுக்கு தான் அதுதான் நான் சொன்னேன், அந்த சீனியர் டெவலப்பர்ஸ். இப்போ என்னன்னா, இப்போ நான்லாம் அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் வந்து 20 million யூசர்ஸ் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்லாம் நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எண்ட் டு எண்டாக ஸ்கேலிங்னா என்ன, எப்படி பண்ணணும், எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே ஐ நோ டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன் திஸ் ஆல்ரெடி. ஸோ எனக்கு இது பார்க்குறப்போ எனக்கு இது ரொம்ப ஏஐ இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் வந்து 1 man ஐடி கம்பெனி ஆகிறேன். இப்போ ஒரு ஐடி கம்பெனி வந்து என்ன பண்ணுமோ அதை நான் ஒரே ஆளே நான் பண்ணிட முடியுன்ற அளவுக்கு எனக்கு ஐ ஹேவ் தட் பவர். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு டெவலப்பரும் ஒரு பிஸ்னஸாக ஆரம்பிச்சாங்கன்னா எங்கேயும் போயிடும் காசு. they can literally make so much of money. அது ஒரு சைடில் அப்படி போகும். இன்னொரு சைடில் இந்த ஹாஃப் பேக்காக இருக்கிற டெவலப்பர்ஸ் எல்லாருக்குமே ஜாப் போயிடும். இல்ல அதுதான் இப்ப என்னன்னா, சப்போஸ் வந்து ஒரு 25% தான் ஹாஃப் பேக்டா கொஞ்சம் இதெல்லாம் கத்துக்காம இருக்காங்க. 75% போட்டாங்கன்னா, எல்லாரும் எல்லாமே கத்துக்கிட்டாங்கன்னா, இப்ப கிட்டத்தட்ட வந்து கம்பெனிங்க வந்து கம்மியாயிரும். ஸோ அதாவது ரெவென்யூஸ் வந்து யார் வேணா பண்ணலாம் அப்படிங்கிறப்ப வந்து கன்சியூமர் வந்து இந்த நம்ம அப்ளிகேஷன் கன்சியூமரும்
அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. ஏன்னா அத்தனை கன்சியூமரும் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனா முன்னாடி டிசிஎஸ் வந்து 2 கோடி ரூபாய்க்கு பில் பண்ணுச்சுன்னா, இப்போ வந்து இந்த மாதிரி இப்போ உங்க ஒய்ஃப் கம்பெனி மாதிரி 25 லேக்ஸ் பில் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ம் இந்த டெவலப்பரே போனா இன்னும் 5 லட்சம் ரூபாய்க்கு அந்த பில்லிங் வந்துரும். ஸோ அதான் சொல்ல வரேன். அந்த அந்த அளவுக்கு ஜாப் அப்ளிகேஷன் கம்மியாயிரும். அப்போ வந்து இது ஒரு விதத்துல வந்து இவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். கன்சியூமருக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஆனா அதே நேரத்துல வந்து இதுவாகும். ஆ எந்த மாரி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியல சொசைட்டிக்கு. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அதான் பார்க்கணும் என்ன ஆக போகுதுன்னு இனிமே தான் பார்க்கணும். இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் இன்னொன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து ஏஐ கம்பெனிஸ்லாம் எல்லாமே லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கான். ஸோ அவங்க வந்து ஜியோ ஆமாப்பா. மாடல்ல இருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஆமா ஃப்ரீயா கொடுத்து யூஸ் பண்ணி அடிக்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பில்லை ஏத்தனான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ஆமா தேவைப்படும் டெவலப்பர்ஸ். எல்லாரும் உட்காந்து நீங்க யூஸ் பண்ற இஷ்டத்துக்கு கோடிங் அடிக்க முடியாது. ஆமாமா ஏ, எக்ஸாக்ட்லி. அதுதான் வந்து எல்லாரும் பிலீவ் பண்றாங்க. ஆனா என்னன்னா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஜிபியூஸ் வந்து கன்னாபின்னான்னு வாங்குறாங்க. ஜிபியூஸ் வந்து இப்போ பண்ற குவான்டிட்டி வந்து என்னன்னா, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கான ஜிபியூ குவான்டிட்டி. நெக்ஸ்ட் ஒரு ஒரு 20, 30 இயர்ஸ்க்கு எவ்வளோ ஜிபியூ தேவைப்படுமோ, அந்த அளவுக்கு ஜிபியூ வந்து கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பண்ற மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை. அதெல்லாம் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுறதெல்லாம் பார்க்குறப்போ தான் எனக்கு கன்சர்ன் என்ன வருதுன்னா, நான் என்னோட கெஸ் இதுதான். நாளைக்கு வந்து என்னன்னா, இப்போ குமரேஷன் பண்ற மாதிரி எல்லாருமே ஒரு ஹை பவர் ஜிபியூ லேப்டாப் வாங்கிட்டு, லேப்டாப் எப்படி வச்சிருக்காங்களோ ஐடியில் ஒர்க் பண்றவங்க, இந்த மாதிரி ஹை பவர் ஜிபியூ லேப்டாப் வச்சு அவங்களோட ஓன் ஒரு ஏஐ மாடல், ஓப்பன் சோர்ஸ் ஏஐ மாடலை வச்சு தான் அவங்க ஒர்க் பண்ணணும். ஸோ ஒரு ரிசோர்ஸுமே ஃப்ரீலான்சிங் கான்செப்டாக வந்துடும். அந்த ஹவரில் அந்த வேலையை அவங்க அதை முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பேமெண்ட். அதான் இது ஆல்ரெடி கொஞ்சம் இந்த கொஞ்சம் ஜாப் வந்துருச்சு. என் ஃப்ரெண்ட்ல ஃப்ரீலான்ஸ் பண்றாங்க. ஆமா. அதான் ஜாப்ன்ற கான்செப்டே போயிடும். என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நீங்க சொல்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஃப்ரீலான்ஸ் ஆரம்பிச்சாரு. அப்புறம் அதே ஒரு கம்பெனி மாதிரி மாத்திட்டு 3-4 கம்பெனி. ஆனா அவர் மட்டும் தான் 3-4 கம்பெனிக்கு பண்ணிருக்காரு ஃப்ரீலான்சிங். ம் அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிருவாங்க. இன்னைக்கு எனக்கு பார்க்குறப்போ எனக்கு அது ஒன்று மட்டும் தான் தோணுது கிளியரா. இந்த இதெல்லாம் ஃபுல்லாக போயிடும். ஜாப்ன்ற கான்செப்டே ஃபுல்லாக போயிடும். ஈவன் 1 ஹவர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா கூட அந்த 1 ஹவருக்கான வேலைக்கு கஷ்டப்பட்டு தான் உழைக்கணுன்ற மாதிரியான கான்செப்டுக்கு போயிடும் உலகம் திரும்ப. அதனாலதான் யூஎஸ்ல கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் புஷ் பண்றாங்க இப்போ. ப்ளூ காலர் ஜாப்ஸ் அதுக்கு தான் புஷ்ஷே பண்ணுறாங்க எல்லா இடத்துலையுமே. ஏன்னா இந்தியாவுமே இந்த சொல்லலாம். இல்லைங்க. இந்தியாலுமே அந்த சொல்றதுல மேக் இன் இந்தியா. இப்போ சாஃப்ட்வேர் ஜாப்ஸ் கம்மியாயிட்டு இனிமே ஹார்ட்வேர் ஜாப்ஸ் அதிகமாகும். அதாவது இதை பேஸ் பண்ணி இப்போ நீங்க ரோபோ அது மாதிரி பில்ட் பண்ணோம், இல்லை நீங்க ஃபாஸ்ட் மிஷினரிஸ் பில்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஏரா எனக்கு தெரிஞ்சு இந்த மிஷினரி ஏரா தான் வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து யார் வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அடுத்தது ரோபோ பில்ட் பண்ணணும், அடுத்தது வந்து இது ஆனா இது யோசிச்சு மாதிரி பாருங்க குமரேஷன், இவ்வளோ பேர் வேலையை விட்டு போனா இப்போ ஒண்ணுமே இல்லை. எனக்கு இந்தியா இவ்வளோ டெவலப் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. நான் இப்போ ஒரு 1 இயர் பேக் இந்தியா வர்றப்போ தான், நான் இப்போ வந்து ஒரு 7 months ஆகுது. இப்போ நான் வர்றப்போ தான் ராமானுஜன் ஐடி பார்க்கில் போயிட்டு ட்ரைனிங் எடுத்தேன். இந்த ஆகஸ்ட்டில் தான் ட்ரைனிங் எடுத்தேன். ஆஸ்ட்ராஜெனக்காவுக்கு ட்ரைனிங் எடுத்தேன். அப்புறம் அஜிலிசிஸ்னு ஒரு கம்பெனி இருக்காங்க, 2 பேருக்குமே கார்ப்பரேட் ட்ரைனிங் எடுத்தேன். பார்த்தா அந்த கேம்பஸ்குள்ளேயே சொல்கிறேன், மினிமம் வந்து ஒரு 30,000-40,000 பேர் இருப்பாங்க. அப்போ 40,000 பேர்ல பாதிக்கு பாதி வெளியே போயிட்டாங்கன்னா கூட 20,000 இன்டூ லெட்ஸ் சே ஆவரேஜா வந்து 12 lakhs பர் ஆனம் சேலரி, மந்த்லி 1 lakhன்னு வச்சாங்கன்னா கூட அதே நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 200 crores ஒரு மந்த்தும். அப்போ ஒரு இயருக்கான உள்ள வர இன்கம் யோசிச்சு, நான் சென்னையில் இருக்கிற ஒரு ஐடி ஆஃபீஸ்க்கு சொல்றேன், ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கிற செட் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு. ஸோ 200 crores பர் மந்த். அப்படி பார்த்தீங்கன்னா 2,000 crores பர் மந்த். அதே நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு எடுத்து போட்டீங்க அப்படின்னா அது வந்து 24,000 crores வருது. நீங்க சென்னையை சொல்றீங்க, நீங்க பெங்களூர்ல போனீங்கன்னா அதான் டிசிஎஸ் சொல்றேன். 20 பில்டிங் வச்சிருக்கான். 20 பில்டிங்லயும் 12 ஃப்ளோர் அந்த மாதிரி ஒவ்வொரு பில்டிங் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4,000 5,000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க.
ஸோ ஆமா. நீங்க யோசிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு வந்து அத்தன பேரும் நீங்க டெய்லி லைஃப் என்னன்னா, காலையில எந்திரிப்பாங்க, கழுத்துல இந்த டேக் மாட்டுவாங்க, போவாங்க. அந்த அப்ளிகேஷன் டெஸ்டிங் அது மாரி வந்து சப்போர்ட் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்ட். அவங்களுக்குலாம் ஜாப் என்ன ஆகும்னு தெரியாது. அவங்க வெளில வந்தாங்கன்னா, அடுத்தது சர்வை பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. சப்போர்ட் எல்லாம் இப்பயே ஓரளவுக்கு போயிடுச்சுங்க. அது பெருசா இல்ல. இப்பயே இல்ல, சப்போர்ட் இல்ல. எல்லாமே எல்லாம் ஏஐ சாட் பாட் நம்ம ஆக்கிட்டு நம்ம அவங்கள நம்ம ரீஸ்கில்லிங் சென்னையில பண்றாங்க. வந்து இல்லைங்க. சென்னையில சப்போர்ட் சர்வீஸ் ஜாப் கிடையாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பெங்களூர்ல நீங்க ஐடி டெவலப்மென்ட்டோட சர்வீஸ் இப்ப நீங்க ஃபாரின்க்குலாம் என்ன பண்றோம்? நம்ம சப்போர்ட் சர்வீஸ் மட்டும் தான் பண்றோம். இல்ல அவங்க என்ன பண்றாங்க, முடிஞ்ச வரைக்கும் ரீஸ்கில்லிங் பண்றாங்க. ஸோ சாட் பாட்ஸ் கிரியேட் பண்றது, பீப்பிள் அதெல்லாம் வந்து இவங்களே முடிஞ்சா ரீஸ்கில் பண்ணிக்கோங்க, கத்துக்கோங்க. அப்படி அந்த மாரி ட்ரை பண்றாங்க. பட் அது எந்த அளவு போகும்னு தெரியல. ஆனா நிச்சயமா எல்லாருக்கும் அதே வேலைய அப்படியே மாத்திற முடியாது. பட் ஸ்டில் 0 ஆக்காம ஒரு 30, 40% ஆஃப் பீப்பிள ரீட்ரெயின் பண்ணி வேற இந்த மாரி ஏஐக்குள்ள கொண்டு தான் ட்ரை பண்றாங்க. அது யார் யாரெல்லாம் கத்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருந்து வராங்களோ அது ஓகே. இல்லன்னா இல்ல. அந்த மாரி ஆயிடுச்சு. ஓகேங்க. இத நம்ம ஃபாஸ்ட்டா முடிச்சிடலாம். இப்ப அடுத்து ம். லாங் செயின் பேக் ஹேண்ட்லா. அடுத்த டாபிக் நான் மூவ் ஆன் பண்ணிடுறேன். ம். லாங் செயின் கால் பேக் ஹேண்ட்லர். இந்த மாதிரி ஹூக்ஸ் மாதிரி செட் பண்றோம். ஆன் எல்எல்எம் ஸ்டார்ட், ஆன் எல்எல்எம் எண்ட், ஆன் எல்எல்எம் எரர். நம்மளே வந்து ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்றோம் கால்ட் அப்சர்வபிலிட்டி கால் பேக். இந்த கிளாஸ் என்ன பண்ணுதுன்னா லாங் செயின்குள்ள ஒரு கால் பேக். கால் பேக்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு குமரேசன்? ஆஹா தெரியாதுங்க. ஒரு மெத்தட் முடிஞ்ச உடனே ஒரு மெத்தட் இல்லை ஒரு ம். ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே இதை கால் பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு சொல்றது தான் கால் பேக். ஓகே, ஓகேங்க. நீங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கீங்க, ம். எந்த ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷன்லையும் போயிட்டு இது முடிஞ்ச உடனே இது பண்ணணும், இது முடிஞ்ச உடனே இது பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால காமனா ஒரு கால் பேக்னு எழுதிட்டீங்கன்னா எந்த மெத்தட் முடிஞ்ச உடனேவோ இது ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். இது எல்லா லைப்ரரியிலையும் அவங்க வச்சிருப்பாங்க கால் பேக் ஹேண்ட்லர்னு. ம், ம். அந்த கால் பேக் ஹேண்ட்லரை எடுத்து அதுக்கு மேல நம்ம கஸ்டம் கோடு பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஓகேங்க. என்ன சொல்ல வரோம்னா இந்த கஸ்டம் கோட்ல எல்எல்எம் ஸ்டார்ட் ஆகுறப்போ ஒரு ஈவெண்ட், எல்எல்எம் ம். எண்ட் ஆகுறப்போ ஒரு ஈவெண்ட், எல்எல்எம்ல ஏதாவது எரர் அடிச்சிச்சுன்னா ஒரு ஈவெண்ட், ஒரு டூல் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகுறப்போ ஒரு ஈவெண்ட், ஒரு டூல் எண்ட் ஆகுறப்போ ஒரு ஈவெண்ட், ஒரு ஏஜென்ட் கால் ஆகுறப்போ ஒரு ஈவெண்ட், ஒரு ஏஜென்ட் முடிகிறப்போ ஒரு ஈவெண்ட். இதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு டேட்டா ஃப்ரேம் போட்டு கொடுக்கணும்னு சொல்கிறோம். ஸோ அதை வச்சுட்டு ஒரு ஒரு சும்மா ஒரு எல்எல்எம் ஏபிஐ கால் மட்டும் பண்ணிட்டு என் பண்ணுறோம். என் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எல்எல்எம் ஸ்டார்ட், எல்எல்எம் எண்டு, இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே மொத்தமாக கேப்சர் ஆகுது. எவ்வளோ எவ்வளோ இன்புட் அனுப்பிச்சிருக்கோம், எவ்வளோ அவுட்புட் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்றது எல்லாமே இந்த கால் பேக் வழியாக நம்ம கேப்சர் ஆகுது. சிபின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்கோம்ல, இந்த கால் பேக் வழியாக கேப்சர் ஆகுது. ம். இதுக்கு நம்ம கஸ்டம் கோட் எழுதுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். லாகிங் வந்து இன்பில்ட் லாகிங் யூஸ் பண்ணோம், இது வந்து கஸ்டம் புரியுது. லாகிங் யூஸ் பண்ணுறோம். ஆனால் கால் பேக்குன்ற ஒரு மெத்தட் வழியாக யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் இதில் டிஃப்ரென்ஸ். எனக்கு ஒரு ஜென்ரல் கொஸ்டின்ங்க. இப்ப நான் ம் கர்சர்கிட்டயோ இல்ல கிளாடுகிட்டயோ நான் வந்து ஒரு கோடு கேட்கிறேன். அது எனக்கு கோட் எழுதி குடுக்குது. இதுகிட்ட நீங்க இப்ப நம்ம வந்து ஸ்டார்ட்டிங் டே 1லேருந்து நம்ம படிக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் படிக்கிறப்ப, ஒரு கோட் ஸ்ட்ரக்சர்ல இந்த மாரி ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்வைரன்மென்டல் வேரியபிள்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும். பிளஸ் வந்து இந்த எரர் ஹேண்ட்லிங் இருக்கணும். இந்த லாகிங் இருக்கணும். இந்த கால் பேக் ஹேண்ட்லிங் இருக்கணும். அப்படின்னு இதுக்கு தான் நான் தனித்தனியா குடுக்கணுமா? இல்ல இதெல்லாம் வந்து அ அதுவே வந்து யோசிச்சு பண்ணணும். இல்ல இது இல்லைன்னா, நம்ம இத வந்து இது சேர்த்து இல்லை, அப்படின்றத நீங்கள் அடுத்து நம்ம கொடுக்கணும். பண்ணணும். எவ்ரி டைம் நீங்கள் தான் அதை கொடுக்கணும். ஓ! நம்ம தான் குடுக்கணுங்களான்னு. ம் ஓகே. அதான். ஓகே. அப்ப புரியுதுங்கண்ணா. ஏன்னா இதெல்லாம் நான் ஒரு செக் பாயிண்ட்டா வச்சுக்கணும். என்னோட ஃபைல்ல இதெல்லாம் இருக்கா? இந்த அப்ளிகேஷன்ல இதெல்லாம் இருக்கான்னு நீ செக் பண்ணு. இதெல்லாம் இன்சர்ட் ம் பண்ணு அப்படின்னு சொன்னா, அது அப்ப எழுதி குடுக்கும். கரெக்ட் கரெக்ட். ஓகேங்கண்ணா. ம். இந்த கால் பேக் ஹேண்ட்லிங் செக் பண்ணு, லாகிங் செக் பண்ணு அப்படிங்கிற மாரி இத்தன லாகிங் நீங்க சொன்ன 5 டைப் லாகிங்கும் இதெல்லாம் இருக்கா பார்த்து எனக்கு குடு அப்படின்னு கரெக்ட் சொல்லுவோம்னா, அப்பதான் அந்த அப்ளிகேஷன் ரோபஸ்ட்டா இருக்குங்கிற மாரி. ஓகே. கரெக்ட். ம். நெக்ஸ்ட் வந்து லேங் கிராஃப் கொடுக்குற இன்டர்னலாக அதுவே கொடுக்குற லாக்ஸ் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறமா அந்த நோட் ஈவெண்ட்ஸ் எப்படி ஸ்ட்ரீம் பண்ணுறோன்றது தான். இப்போ வந்து லேங் கிராஃப்லேயே இன்டர்னலாக கொடுக்குற இந்த இருக்கு பாருங்க,
graph.stream அப்படின்னு போட்டுட்டு ஸ்ட்ரீம் மோட் டீபக் அப்படின்னு போடலாம். இங்கே அகைன் டீபக் இன்ஃபோ லெவல் வந்து எரர் வைக்கலாம், கிரிட்டிக்கல் வைக்கலாம், என்ன வேணாலும் வைக்கலாம். இங்கே வந்து நம்ம டீபக் மோடில் வச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு லாக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது லேங் கிராஃப் இருக்குல்ல, லேங் கிராஃபே இந்த லாக் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துரும். இதெல்லாம் டீபக் லாக்ஸ். இது எல்லாத்தையும் லேங் கிராஃபே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். நம்ம இதுக்கு எதுவுமே கோட் எழுத வேணும். நம்ம ஃபஸ்ட்டு பைத்தனோட டிஃபால்ட் லாகிங் பார்த்தோம். ரெண்டாவது நம்ம கஸ்டம் லாகிங் பார்த்தோம். யூசிங் லேங்கிராஃபோட கோடை எடுத்து நம்ம கஸ்டமாக நம்ம லாக் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ லேங்கிராஃபோட ஒரிஜினல் லாகரையே நம்ம பார்க்குறோம். இது வந்து லேங்கிராஃபோட ஒரிஜினல் லாகர். நீங்கள் கிராஃப் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் graph.stream அப்படின்னு கொடுத்துட்டு இந்த கிராஃப் ரன் ஆகிற சொல்ல எப்படி வந்து ஒரு இதுவும் ரன் ஆகுது அப்படின்றத நீங்கள் இங்கே எடுத்து பார்த்துடலாம். அதுதான் உங்களுக்கு இதுக்கான எண்ட் டு எண்ட்கான அப்ரோச். ஓகேவா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இதில்? எனி கொஸ்டின் ஸ்ரீதர் ஆர் குமரேஷ்? இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளவுதான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க வந்து என்னன்னா கால் பேக் லாகர், லாகிங் இஸ் இம்பார்ட்டன்ட், அப்சர்வபிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சிச்சுன்னா போதும். நீங்க ப்ராம்ப்ட்ல போட்டு இந்த கோடு எழுதிக்கலாம். ப்ராம்ப்ட் பண்ணீங்கனாலே இந்த கோடெல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுத்துரும். ஸோ கோடை மெமரைஸே பண்ணாதீங்க. நான் எல்லார்கிட்டையும் எதாவது சொல்லுவேன். கோடில் சும்மா இப்போ graph.streamனு நாளைக்கு பார்த்தீங்கன்னா லேங்கிராஃபோட இன்டர்னல் லாகிங்கை யூஸ் பண்ணியிருக்கு. அது தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. இந்த கோட்லாம் எப்படி எழுதுது, என்ன ஆகுதுன்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் ஆனால் ஏஐ வந்து இஸ் மச் மோர் அட்வான்ஸ் நவ் தட் இட் கேன் டெல் யூ, டீச் யூ எவ்ரி திங். ஸ்ரீதர், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்லை எதுவும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு லைப்ரரி, தேர்ட் பார்ட்டி லைப்ரரி ஒன்று இருக்குது. இட்ஸ் கால்ட் ஓப்பன் டெலிமெட்ரின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. அதை வச்சு எப்படி லாகிங் பண்ணுறோன்றது இங்கே பார்க்குறோம். ஓப்பன் டெலிமெட்ரியோட லாகிங் இப்படி தான் வரும். இந்த லாக் ஃபார்மேட்டில் வரும். ட்ரேஸ் ஐடி, ஸ்பேன் ஐடி, ட்ரேஸ் ஸ்டேட். ஓப்பன் டெலிமெட்ரி தான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் மாதிரி வச்சுக்கோங்க குமரேஷன். இதுதான் லாகிங் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஸோ அதனால தான் அதை ஃபைனலாக பார்க்குறோம். அதுக்கப்புறமா இந்த ஓப்பன் டெலிமெட்ரியை நீங்கள் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஜேகரில் ஹனிகோம் மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா இந்த லாக்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அதுலேருந்து வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது பெட்டரான யூஐ எல்லாமே கொடுக்கும். இது தேவை கிடையாது. இது நான் ஜஸ்ட் வந்து இது நமக்கு கிளாஸ்ல இதுவும் கிடையாது. நான் ஜஸ்ட் உங்களோட லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும் அதை நான் வச்சிருக்கேன். ஓகேவா? இதுக்கும் நம்ம கிளாஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த மாதிரி ஜேகர்னு ஏதாவது டூல் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஹனிகோம் டூல் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ள நீங்கள் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இதை இங்கே வச்சிருக்கேன். ஓப்பன் டெலிமெட்ரியோட ஹனிகோம்பு ஜேகர்லாம் எதுக்குன்னா இப்போ இந்த மாதிரி ஏதாவது நம்ம எடுத்து சொல்லிக்கலாம். ஓகே. ஜேகர் ஹனிகோம்பு எதுக்குன்னா லாக்ஸ் எல்லாம் நீங்கள் அதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி, லாக்ஸ் வந்து என்னன்னா ஒரு லெவலாக லாக் இருக்கும். ஒரு லாகியா பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு லாகை வச்சு இன்சைட் தான் உங்களுக்கு வேணும். கரெக்டா? இன்னைக்கு வந்து 2500 யூசர் வந்தாங்க. அப்ளிகேஷனோட யூசேஜ், சிபியூ யூசேஜ் வந்து 95% போயிடுச்சு. அப்படின்னா நாளைக்கு 2800 யூசர் டச் ஆக போறப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்பின் அப் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு இன்சைட்டை வந்து அதை நமக்கு சொல்லணும். அதுக்கு யூஸ் பண்ற ஒரு யூஐ தான் ஜேகர் இல்ல ஹனிகோம். ஓகே. நம்ம ஓகே, இந்த இது இப்போதைக்கு பத்தாது, இன்னும் ஒரு மாசத்துல அது தாங்கும். அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, புரியுது. அந்த மாதிரி வந்து லாக் எல்லாம் அனலைஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் ஜேகர் ஹனிகோம். இது மாதிரி நிறைய இருக்கு. டேட்டாடாக், நியூரலிக். நம்ம இங்க சும்மா ஒரு 2 பிளாட்ஃபார்ம் மட்டும் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோஜனோட
இன்டர்னல் கான்வர்சேஷனோட லாக்ஸ் எப்படி எடுக்கலான்றதுக்கு இது. ஆட்டோஜென் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட இன்டர்னல் லாகிங் பேட்டர்ன் இது. இதுல மட்டும் என்னோட சைட்ல எரர் அடிக்கும். ஏன்னா என்னோட வெர்ஷன் ஆஃப் பைத்தனுக்கு வந்து இது எரர் அடிக்கும். நான் இதுக்கான ஃபிக்ஸ் மட்டும் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் இங்கே போட்டு வச்சிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா உங்களோட சிஸ்டம் நீங்கள் ரன் பண்ணுறப்போ நீங்கள் வேறு வெர்ஷன் ஆஃப் பைத்தன் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு இதில் எரர் அடிக்காது. எனக்கு இது எரர் அடிக்கும். ஏன்னா நான் யூஸ் பண்ணுற பைத்தன் வெர்ஷனில். ஆமாங்க. இப்போ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ வந்து பைத்தானோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துருச்சு. அதை இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லுது. ஆனா அதை இன்ஸ்டால் பண்ணா பழைய அப்ளிகேஷன்லாம் வந்து ஏதாவது Work இதாகும் அப்படிங்கிற மாரி பயமா இருந்துட்டு அதுல இன்ஸ்டால் பண்றதுக்கு இதா இருக்கு. கரெக்ட். யா ஸோ அது வந்து இப்போ ஆட்டோஜென் லேங்கிராஃப் மாதிரி அது ஆட்டோஜென்கான கோடு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இது வந்து என்னன்னா இது பேசிக்காக வந்து என்னன்னா மெமரி சேவர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு லேங்கிராஃப்ல. ஸோ இந்த மெமரி சேவர் கூட யூஸ் பண்ணுறப்போ எப்படி வந்து ஒரு லாங்காக ரன் ஆகிற ஒரு ஏஜென்ட் ஒரு 10 மணி நேரம் அந்த ஏஜென்ட் ஓடும். அப்போ அந்த ஏஜென்ட் ஓட சொல்ல அதில் வந்து எங்கெங்கெல்லாம் கிராஷ் வந்துச்சு, எங்கெங்கெல்லாம் அது ரிசீவ் ஆச்சு, ரிட்ரீவ் ஆச்சு, செக் பாயிண்ட்லேருந்து எங்கேருந்து கண்டினியூ ஆகுது, எங்கெல்லாம் செக் பாயிண்ட்ஸ் வந்துச்சு, அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு ஒரு இது வந்து ப்ரொடக்ஷனில் ஒரு பெரிய ஒரு ஏஐ அப்ளிகேஷன் ரன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எப்படி பண்ணணுன்ற ஒரு சாம்பிள் கோடு. ஓகேவா? இதெல்லாம் நம்ம போர்ஷனில் கிடையாது. இதெல்லாம் நான் உங்களோட இண்டஸ்ட்ரி லெவல் கைடன்ஸ்க்காக நான் அதை வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த செக்ஷன் 23 மட்டும் ட்ரை பண்ணுறீங்களா? இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு இதில் புஷ் பண்ணி தரேன். இந்த கோட் மட்டும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறீங்களா? சாரிங்க, நான் மியூட் பண்ணி பேசிட்டு இருந்தேன். இல்ல இது மொத்தமே 23, 24, 25 3 கான்செப்டும் இதுதானா? இல்ல ஏன்னா அது இல்ல மொத்தமா இதுக்கப்புறமா நம்ம இன்னும் 24K போகல. நம்ம 23 வரைக்கும் தான் இல்ல ஸ்டாப் ஏன்னா பண்ணிருக்கோம். அதுதான் நான் கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து நான் ஹோம் ஒர்க் மாதிரி நான் எடுத்து பண்றேன். இது நீங்க 24 நீங்க எடுத்து பண்ணுங்க. 24 வந்து பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்கிங். பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்கிங்னா 2-3 ஏஐ யூஸ் பண்றீங்க. கிளாட் யூஸ் பண்றீங்க, ஓப்பன் ஏஐ யூஸ் பண்றீங்க, ஜெமினை இதெல்லாம் இன்டர்வியூக்கு இந்த 3 செக்ஷன் நீங்க வந்து இன்டர்வியூல கண்டிப்பா இந்த 3 செக்ஷன்ல இருந்து நீங்க ஏஐ பேஸ்ட் ரோல் அப்ளை பண்றீங்கன்னா 100% இதுல இருந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஓகேவா? ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்கிங்லேருந்துலாம் நிறைய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படி கிளாடுக்கும் ஜெமினைக்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து 3 விதமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஒன்று வந்து டோக்கன் யூசேஜ். எதுக்கு நம்மளோட டோக்கன் யூசேஜ் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற காஸ்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் சே உங்களோட டோக்கன் யூசேஜ் ஹையாக இருக்குன்னா ChatGPT கம்மி காஸ்ட் கொடுக்குறாங்களா, கிளாட் கம்மி காஸ்ட்டாக கொடுக்குறாங்களா, எதை வச்சு கொடுக்குறாங்க, அதை வச்சு ஒரு காஸ்ட் இதுக்கு எடுத்துகிட்டு வரலாம். ரெண்டாவது லேட்டன்சி. இப்போ ChatGPT கிட்ட அதே ப்ராம்ப்ட்டை கொடுக்குறீங்க, அதே ப்ராம்ப்ட்டை கிளாடில் கொடுக்குறீங்க. ChatGPT வந்து ஃபியூ மில்லி செகண்ட்ஸ் குவிக்கராக எடுத்துகிட்டு வருது, கிளாட் வந்து அதிக மில்லி செகண்ட் எடுக்குது. அதே மாதிரி அக்யூரசி ஆஃப் அவுட்புட் மேனுவலாக ஒரு பர்சன் வந்து இதை வேலிடேட் பண்ணுறாங்க. ரெண்டு ChatGPTயோடது இதோட அவுட்புட் அதோட வச்சு அக்யூரசி ஸ்கோர் ஒன்று. இது எல்லாத்தையும் வச்சு ஒரு காஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பேலன்ஸ், காஸ்ட்டுக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் இருக்கிற பேலன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு டேபிள் மாதிரி போட்டு காமிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆஸ் அ அவுட்கம் ஃபார் ஆஸ் யுவர் இன்டர்வியூ கொஸ்டின். நம்ம இப்போ ஒரு 3 டிஃப்ரெண்ட் LLM எடுத்து யூஸ் பண்ணுறோம். எந்த LLM பக்கா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா, ஜெனரிக்காக கேட்டாங்கன்னா, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னா அது வந்து ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு சொல்ல முடியாது. அந்த LLMோட காஸ்ட்டை பொறுத்து, அந்த LLMோட த்ரூபுட்டை பொறுத்து, அந்த LLMோட லேட்டன்சியை பொறுத்து இருக்குது, அந்த LLMோட ஸ்பீடை பொறுத்து இருக்குது, அந்த LLMோட அக்யூரசியை பொறுத்து இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இதெல்லாம் மெஷர் பண்ணி இதை வச்சு தான் வி வில் கம் டு அ கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கான பர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்கிங். அண்ட் அது எப்படி வந்து ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து இந்த மாதிரி ஏஐ LLM அப்ளிகேஷன்லாம் போட்டாங்கன்னா கண்ணாப்லாம் டோக்கன் யூசேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பேமெண்ட் எக்கச்சக்கமாக பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்போ அதை எப்படி கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க, அதை எப்படி மானிட்டர் பண்ணுவாங்க? ஸோ அதுக்கு தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க். ஒரு யூசர் வந்து உங்கள் அப்ளிகேஷனில் ஒரு கண்டினியூஸாக உங்கள் அப்ளிகேஷனை வந்து query பண்ணுற மாதிரி போட்டு விட்டுட்டு கண்ணாப்புனான்னு query ஹிட் அடித்தாங்கன்னா உங்களுக்கு கண்ணாப்புனான்னு காசு செலவாயிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதை எப்படி கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்றது தான் அது.
பட் யூஸ்வலா நம்ம இந்த எல்எல்எம் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அது என்ன டேட்டால ட்ரெயின் ஆயிருக்கு அப்படிலாம் பார்த்து நாங்க பிக் பண்ணுவோம். இது வந்து ஜெனரல் பெஸ்ட் ப்ராக்டிஸ் மாதிரி சொல்றீங்களா? எப்படி இது சூஸ் பண்றதுன்னு நம்ம ஜூம் இன் பண்றது? எப்படி என்ன ஜெனரல் ப்ராக்டிஸ் தான் இது பேசிக்கலி. ஓகே. இந்த டோக்கன் யூசேஜ் அதுவே பண்ணி கொடுத்துருவாங்க. அனலைசிஸும் வந்து ஏஏ பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமா, கரெக்ட். எஸ். அதான் நான் இப்போ என்னன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்ல படிச்ச வரைக்கும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த வேரியபிள்ஸ் அதெல்லாம் வந்து பேசிக் அது பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து லாகிங் இன்ஃபர்மேஷனு, இந்த மாதிரி கால்பேக் ஹேண்ட்லிங்கு, ஓப்பன் டெலிமெட்ரி, இந்த மெமரி சேவர், பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்கிங்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் செக் பாயிண்டாக வச்சுக்கணும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து இந்த அப்ளிகேஷன் ஏதோ ஒரு இது பண்ணோம்னா இதெல்லாம் இருக்கான்னு நான் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு செக் லிஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன். எஸ், கரெக்ட். பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்கிங். ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்கிங் எனக்கு அதாவது நம்ம வந்து நம்ம இதை பண்ணோம்னா இது எப்படி எதை வந்து செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சூஸ். கோபைலட் ஏதாவது இது கூட ஐடி கூட கனெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்காங்க? ஏன்னா நிறைய கம்பெனி கோபைலட் தான் நம்புறாங்க. ஆனா அதை வந்து ஏதாவது இப்போ இந்த ஆன்டி கிராவிட்டி இல்லை கர்சர் மாதிரி எதுலையாவது நம்ம அதான் சொன்னோமே, நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம்ல, விஎஸ் கோடையும் கோபைலட்டையும் தான் நம்ம கம்பைன் பண்ணோம். பாக்கி பேர்லாம் நீங்க ஆனா கர்சர்ல பண்ணிட்டீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் செஷனோட வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கும் ஆல்ரெடி. ஓகே ஓகே. விஎஸ் கோல. ஆனா இப்போ நீங்க நார்மலா விண்டோஸ்ல வந்து கோபைலட் வந்து ஃப்ரீயா தானே கொடுக்குறோம். அது வந்து அப்போ அப்சல்யூட்டா ஃப்ரீயா எப்படிங்க விஎஸ் கோட்ல? ஃப்ரீ தான் அது. எஸ், ஃப்ரீ. ஓகே 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 ஓகேங்க. ஆனா இல்ல, அதை விட அவர் நீங்க அவர் கர்சரோட ஃப்ரீ வெர்ஷனே இன்னும் பெட்டரா இருக்கு. விண்டோஸ் கோபைலட்டையும் நம்ம விஎஸ் கோட்ல இன்வால்வ் பண்ண முடியுமாங்க? அவர் கேட்கறது விண்டோஸ் கோபைலட் கேட்கறாரு. அவர் எம்எஸ் கோபைலட்னு சொன்னாரு. ஸோ இல்ல இப்போ இல்ல நாங்கள் சாரி நான் தப்பா சொல்லியிருக்கேங்க. விண்டோஸ் கோபைலட் ஆக்சுவலா வந்து ஒரு விண்டோஸை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னாவே அது கூட கோபைலட் ஒன்று வருது இல்லையா? அந்த ஆமா, கோபைலட் சொல்றேன். அது பண்ண முடியுமான்னு தெரியல. அது பண்ண முடியுமாங்க? ஸோ அது பண்ண முடியாது. பண்ண முடியாது. ஓகே ஓகே. நீங்க விஎஸ் கோட் வாங்கிட்டு தனியா கோபைலட் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குனீங்கன்னா பண்ணலாங்க. பட் ஆனா நீங்க சொல்றது மேபி பண்ண முடிஞ்சா எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்கிட்ட விண்டோஸ் இருக்கு, அது இருக்கு. அதனால தான் பார்க்குறேன். அதுதான் இல்ல அது நீங்க தாராளமா வீட்லயே வந்து இது இருக்கும். இப்போ நீங்க டிஃபால்ட்டா வந்து எம்எஸ் டீம்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஆஃபீஸ்ல வந்து கோபைலட் தான் கொடுக்குறாங்க. அது வந்து ஓரளவுக்கு எல்லாம் நல்லா தான் சொல்லுது. ஆனா வந்து அது ஒரு ஐடி பிளாட்ஃபார்ம் போட்டு அதுல கோடிங் எழுதி அதுவும் கொடுத்துச்சுன்னா இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதான் அது இருக்கு. பட் ஆனா விண்டோஸ்ல கொடுக்கல. நீங்க தனியா கோபைலட் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அதுல பண்ணலாம். டைரக்டா கோபைலட் என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். கிளாடு அப்படித்தான் நாங்க யூஸ் பண்றோம். புரியுது. 25 முடிச்சிடலாங்களா? இல்ல 24 நம்ம முடிக்கலாம். ஆனா நம்ம 24 முடிக்கிறதுக்கு முன்னாடி சரி, ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. நான் அப்ப 24, 25 எனவே முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ற டைம் எடுத்துக்கோங்க. ஆமாங்க. ஓகே, ஸோ 25ல டோக்கன் யூசேஜ் அனாலிசிஸ் வந்து ஹவ் ஆர் யூ டூயிங் இட் அப்படின்னு கேட்டாங்கன்னா டிக் டோக்கன் இந்த லைப்ரரி தான் யூஸ் பண்ணுவோம் டோக்கன் அனாலிசிஸ் பண்றதுக்கு. டோக்கன் அனாலிசிஸ்னா என்ன? எவ்வளோ டோக்கன்ஸ், எஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்புட் டோக்கன்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் அவுட்புட் டோக்கன்ஸ், இதை கால்குலேட் பண்ணி இதை வச்சு மாடலோட ப்ரைஸிங்கோட காஸ்ட்டை வச்சு என்ன காஸ்ட் ஸ்பெண்ட் ஆகுதுன்றதை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த பீஸ் ஆஃப் கோட். ஓகேவா? இது ஒரு பேசிக்கான ஒரு அதான் ஒரே ப்ராம்ப்ட் தான். எந்த இது எத்தனை டோக்கன் எடுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். ஸோ இப்போ வந்து உங்களோட நாளைக்கு வந்து இதில் தான் வந்து வேலையே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களோட அப்ளிகேஷனில் இந்த மாடியூலுக்கு யூஸ் பண்ணுற ஏஐ மட்டும் GPT-4o மினிலேயே போடுங்க, அதுலேயே நம்மளுக்கு நல்ல அவுட்புட் வருது. ஆனால் இந்த மாடியூலுக்கு வந்து GPT-4o போட்டோம்னா தான் கரெக்ட் அவுட்புட் வருது. அப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் அதிக காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கெலாம் வந்து நம்ம கம்மி காஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லி காஸ்ட் ஆப்டிமைசேஷன் ஏஐ இன்ஜினியர்ஸ்
மாதிரி ரோல்ஸ் கிரியேட் ஆகும். ஏன்னா இதுக்குமே வந்து ஆட்டோமேட்டட் வே கிடையாது இன்னைக்கு. இதுக்கெல்லாம் ட்ரையல் அண்ட் எரர் தான். ஏன்னா உங்கள் அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் GPT 4o மினிலையும் ட்ரை பண்ணுவீங்க, GPT 4oலையும் ட்ரை பண்ணுவீங்க, GPT 5லையும் ட்ரை பண்ணுவீங்க, கிளாட்லையும் ட்ரை பண்ணுவீங்க. எதில் ட்ரை பண்ணால் சீப்பஸ்ட் காஸ்ட் வருதுன்றதை பார்ப்பீங்க. பார்த்துட்டு எதில் பெஸ்ட் அவுட்புட் வருதுன்னு நீங்கள் செக் பண்ணணும், கம்பேர் பண்ணணும். இதுக்கெல்லாம் தான் இனிமேலாம் ஓப்பனிங்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸ்க்கு சாலிடாக இதிலெல்லாம் ஓப்பனிங்ஸ் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட் காஸ்ட் அப்படின்றத பார்த்துட்டு இதுதான் இந்த மாடல், இந்த இடத்துக்கு மட்டும் இந்த மாடல் யூஸ் பண்ணலாம். இந்த FAQ சாட் பாட்லேயே அக்கௌண்ட்ஸை பற்றி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு மட்டும் கிளாட் யூஸ் பண்ணலாம், இல்லை GPT 4o மினி யூஸ் பண்ணலாம். ரிமைனிங் எல்லாத்துக்கும் GPT 4o யூஸ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும் அவுட்புட் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக அதுதாங்க நானும் யோசிச்சேன். ஏன்னா இப்போ கர்சரில் பிளானு ஆஸ்க் ஏஜென்ட்டுன்னு 4 இது இருக்குங்கல்ல. நம்ம ஏதாவது ஆமாம், டவுட் இருந்துச்சு அதை கேட்குறப்போ வந்து ஆஸ்க்கு மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். ஆனால் வந்து அந்த அந்த செலக்ட் பண்ணுறதே சோம்பேறித்தனம் போட்டுட்டு எல்லாமே ஏஜென்ட்லேயே வந்து கேட்டுட்டு ஏஜென்ட்டில் இருக்கோம். போடுவாங்க, அதில் காசு வேஸ்ட் ஆகும். கரெக்ட். ஆமாம், கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து லேட்டன்சி பெஞ்ச்மார்க். இது வந்து என்னென்னா எவ்வளோ குவிக்காக ரன் ஆகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு தான். P50, P95, P99 அப்படின்னு என்னன்னு தெரியுமா? அது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் வர 3 வேல்யூஸ். இதை தான் 6 சிக்மா ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு லீன் 6 சிக்மா ப்ராசஸ் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன அது பண்ணுவாங்கன்னு நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேங்கண்ணா. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த 6 சிக்மானா 6 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அது உங்களுக்கு தெரியும்ல, என்ன கான்செப்ட்? நீ ஏன் 6? 99.99%க்கும் ஸோ 95% அந்த யூசேஜ், அந்த கம்ப்யூட்டர் யூசேஜ், ரேம் யூசேஜ் வந்து 50%க்கு எத்தனை வாட்டி வந்திருக்கு, 95%க்கு எத்தனை வாட்டி வந்திருக்கு, 99%க்கு எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்றத கம்ப்யூட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒரு லேட்டன்சி கால்குலேஷன் எடுத்துகிட்டு வர்றது தான் இது, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா இது வந்து லேட்டன்சி ஆப்டிமைசேஷன் டெக்னிக். இந்த ஆப்டிமைசேஷன் டெக்னிக்லாம் வந்து பெருசாக வேலை தான் செய்யாது, பெரிய லெவலெலாம் ஒரு இதெல்லாம் கொடுக்காது. ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் இன்டர்வியூ பர்பஸ்க்கு மட்டும்தான். லேட்டன்சி ஆப்டிமைசேஷன் டெக்னிக்கில் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஹேஷ் கீட் இன் மெமரி கேஷ். இன் மெமரி கேஷ்னா என்னென்னா, ஏற்கனவே ஒரு சர்ச் query பண்ணியிருக்கீங்க LLMலனா, அடுத்த வாட்டி LLMக்கு போகாமல் நீங்கள் வந்து கேஷ்டு queryலேருந்தே ரெஸ்பான்ஸ் எடுப்பீங்க. அப்போ காஸ்ட் சேவிங் பண்ணலாம், அதுக்கப்புறமா டைம் சேவ் பண்ணலாம் ரிசல்ட் எடுத்துகிட்டு வர்றதில்ல. ஸோ அதனால் லோக்கலாக கேஷ் பண்ணி வைப்பீங்க ரிசல்ட்ஸை. LLM ஒரு வாட்டி ஹிட் பண்ணியிருக்கீங்க ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு, அதே ப்ராம்ப்ட்டை வேற ஒரு யூசர் ட்ரை பண்ணுறாங்க உங்களோட அப்ளிகேஷனில். அப்போ நீங்கள் திரும்ப போய் அந்த LLM யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்கல்ல காஸ்ட்டு. புரியுதா நான் சொல்கிறது? புரியுதுங்கண்ணா. இது சூப்பர் டெக்னிக். ஆனால் இது நம்ம ஒரு டேட்டா பேஸ்லேயே ஸ்டோர் பண்ணிட்டு நம்மளே அதுக்கு ஒரு ஒரு 10 ஆனால் இது வருஷம் வந்து கழிச்சு எஃபெக்டிவ் டெக்னிக் கிடையாது. ஏன் சொல்லிடுறேன், ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்து உங்கள் ஹெச்ஆர் பாலிசியை பற்றி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிடிஎஃப்லேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க. நாளைக்கு வந்து என்னென்னா உங்கள் ஹெச்ஆர் பாலிசி மாறுது. ஓகேவா? அப்போ வந்து இந்த கேஷ்டு டேட்டாலேருந்து போய் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பழைய டேட்டாவே காமிச்சிட்டு இருப்போம். இதெல்லாம் இன்னைக்கு இஷ்யூஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நல்ல ஐடியான்னு சொல்லி 1-2 இயர்ஸ் பேக் ChatGPTயில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது இன்னைக்கு இது இஷ்யூஸ் அடிக்குது. ChatGPT நீங்கள் சில கொஸ்டின் கேட்டிங்கன்னா பழைய டேட்டாக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் கொடுக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. ஆனால் டேட்டா மாறி இருக்கும். அதனால் அந்த புது டேட்டாவை ஃபெட்ச் பண்ணி அதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க காஸ்ட் சேவ் பண்ணணும்னு அந்த கேஷிங் பண்ணி தான் பிரச்சனையே ஃபுல்லாக. பட் இது ஜஸ்ட் இன்டர்வியூ பர்பஸ்க்கு நீங்கள் சொல்லிக்கோங்க. பட் ஆனால் ரியல் வேர்ல்டில் சில இடத்துல தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இது ரியலாக ஒரு அவுட்கம் கொடுக்காது. 2 different types of caching: least recently used, least frequently used. LRU, LFU அப்படின்னா என்னென்னா, மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கிற ப்ராம்ப்ட் இருக்குல்ல, அந்த ப்ராம்ப்டோட queries-ஐ மட்டும் சேவ் பண்ணுறது. இல்லைன்னா கடைசியாக வந்த 5 ப்ராம்ப்ட் சேவ் பண்ணிங்கன்னா ரீசெண்ட்லி யூஸ்டு. அந்த மாதிரி எதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரீசெண்டாக வந்த ப்ராம்ப்ட்ஸ், யூசர் அடித்த ப்ராம்ப்ட்டும் அதோட ஆன்சரையும் சேவ் பண்ணி வைக்கணுமா, இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த லாஸ்ட் ஒரு 1,00,000 ப்ராம்ப்ட் அடித்ததில் இந்த 10 ப்ராம்ப்ட் தான் வந்து ஒரு 20,000 யூசர் அடிச்சிருக்காங்க, ஸோ இந்த 10 ப்ராம்ப்டோட query-யை மட்டும் சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சேவ் பண்ணி வைக்கணுமா, இல்லை ரெண்டையுமே கம்பைன் பண்ணணுமா அப்படிங்கிறது உங்களோட அப்ரோச். கேஷிங்கில் 2 types of கேஷிங் தான்: ரீசெண்ட்லி யூஸ்டு, ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு, LRU, LFU.
அதான் ஏன்னா இப்ப மெயினா என்னன்னா, நான் ஏன் உன்னைய வேலைக்கு எடுக்கணும்னு முன்னாடி கேட்டிருந்தாங்கன்னா, அது நம்ம ஒரு பதில் சொல்லுவோம். இப்ப எனக்கு ஏஐ எல்லாம் செய்யுது, நான் ஏன் உன்னைய வேலைக்கு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த மாரி ஸ்கேலபிலிட்டி, இந்த மாரி பெஞ்ச் மார்க்கிங் நான் பண்ணுவேன். நம்ம ஆப்டிமைசேஷன் டெக்னிக் எனக்கு தெரியும். ஆமா ஆமா அப்படிங்கும்போது நம்ம எக்ஸாக்ட்லி அந்த மாரி இதெல்லாம் தான் வந்து add-ons. இன்டர்வியூல Yes, ஆட் பண்ணிக்கிறது தான். ஓகே, ஓகே. புரியுது. கரெக்ட். இது வந்து இது அகைன் காஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். நீங்க மேல பார்த்ததே காஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இது ஆனா ம், கிளவுட்ல காஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவுதான். இதுக்கும் மேல பார்த்ததுக்கும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ம், அதுக்கப்புறமா இது வந்து ஒரு எண்ட் டு எண்ட் பெஞ்ச்மார்க் சூட். காஸ்ட்டுக்கு, ம். கிளவுட் காஸ்ட்டு, லேட்டன்சி, டோக்கன் யூசேஜ் எல்லாத்தையும் வச்சுட்டு எந்த எல்எல்எம் பெஸ்ட் அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு query, இந்த மாதிரி ஒரு ஆன்சருக்கு வந்து இது எப்படி வந்து காஸ்டிங்லேருந்து எல்லாமே எல்லா மாடல்ஸ்லையும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி எண்ட் டு எண்டாக ஒரு அனாலிசிஸ் போட்டு இது நமக்கு கொடுக்கும். அதுக்கு தான் இது. அது ஒரு கொடூரங்க. ஏன்னா ஒரு ஹோட்டல்ல போய் இங்க இங்க பக்கத்துல ஏதோ நல்ல ஹோட்டல் இருக்குன்னு கேட்கிற மாரி, இதுகிட்டயே கேட்டா இதுவும் கூச்சமே இல்லாம கிளாக் தான்னு சொல்லி அதுவே சொல்லுதுங்க நல்லா. எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், அட்வான்ஸ் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இதுதான் நீங்கள் முன்னாடி செஷனில் நீங்கள் பார்த்தது. இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் தான் குமரேசன். உங்களுக்கு இது தெரியும். நான் இது ஸ்ரீதருக்கு மட்டும் மெயினாக சொல்கிறேன். ஆ. ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு ஸ்ரீதர். அது என்னன்னா ரீசனிங், ஆக்டிங். ஸோ பேசிக்காக என்னன்னா ஒரு கொஸ்டின் வர்றப்போ அதுக்கு ஒரு ரீசன் பண்ண சொல்லுவோம். ப்ராம்ப்ட்லேயே அதுக்கு வந்து கம் அப் வித் த ரீசன் ஃபார் யுவர் சொல்யூஷன், தென் டேக் த ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே, இப்போ வந்து ஒரு ஒரு இது ஃபுல்லாக மார்க்லேயே பண்ணலாம். மார்க்கில் நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க, இதை ரன் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் டீப் ரிசர்ச் யூஸ் பண்ணிருக்கீங்களா சாட் ஜிபிடியில் இல்லை கிளாட்ல? ஒரே தடவை பண்ணியிருக்கேங்க. ஆமா. ஆனா ரொம்ப காஸ்ட்லி அது. ஆமாம், அதுதான் இது. வேற ஒன்றுமே கிடையாது. அதுதான் இது. அதுக்குள்ள வந்து மல்டிபிள் ப்ராம்ப்டிங் ஸ்டெப்ஸ் போட்டு பண்ணுவாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஹியூமன் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சாட்ஜிபிடி கிட்ட, வாட் இஸ் த பாப்புலேஷன் ஆஃப் ஃப்ரான்ஸ் மல்டிப்ளைட் பை த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மில்லி செகண்ட் கிவ் அ நியூமரிக்கல் ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஃப்ரான்ஸோட பாப்புலேஷனை போயிட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணும். ஏதாச்சும் ஒரு கூகுளில் இருக்கிற ஏதோ ஒரு இதுலேருந்து போய் எடுத்துகிட்டு வரும். அதுக்கப்புறமா ஸ்பீட் ஆஃப் லைட்டை போயிட்டு ஏதோ ஒரு வெப் பேஜ்லேருந்து போய் எடுத்துகிட்டு வரும். இல்லை இதுவே ட்ரெயின் ஆகிருக்கலாம் ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். அது வந்து சிம்பிளாக பண்ணிடும். அதுக்கு வந்து ஒரு பைத்தன், அதுக்குள்ளேயே வந்து இன்பில்ட்டாக பைத்தன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மு, பைத்தன் கோடு எழுதுறதுக்கு அதுவே எழுதிக்கும். அதுவே கோடு எழுதி அதுவே ஒரு இடத்துல போய் பைத்தன் அந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். பண்ணி எடுத்துகிட்டு வர அவுட்கம் இருக்குல்ல, அந்த அவுட்கம் கூட ஒரு டெக்ஸ்ட் அப்பெண்ட் பண்ணி இங்கே கொடுக்குது. இதுதான் வந்து ரீசனிங் அண்ட் ஆக்டிங். ஸோ இதுக்கு வந்து இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே நம்ம வந்து சொல்லித்தரோம். ஐ நீட் த பாப்புலேஷன் அப்படின்ன உடனே ஆக்ஷன் வந்து என்ன பண்ணுறோம், வெப் சர்ச் பண்ணுன்னு சொல்கிறோம். வெப் சர்ச் பண்ணி பாப்புலேஷன் ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்படின்னு வெப் சர்ச் பண்ணோம்னா அப்சர்வேஷன் என்ன வருது, ஃப்ரான்ஸ் ஹேஸ் 68 மில்லியன் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இன்டர்நெட்லேருந்து வருது இந்த டேட்டா. அதுக்கப்புறமா இதை வச்சு இது என்ன, இது யோசிக்குது திரும்ப. ஏஐ இஸ் கம்மிங் அப் வித் தாட். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணணும்னு ஏஐ கிட்ட கேட்கும். அதுக்கும் அதுவே ரெஸ்பாண்ட் பண்ணுது. நவ் ஐ நீட் த ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதுவே வந்து அதுக்கு ஒரு ஆக்ஷன் கொடுக்குது. ஆக்ஷன் என்ன, ஸ்பீட் ஆஃப் லைட். வெப் சர்ச் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட். அதுக்கான அப்சர்வேஷன் என்ன, இதுதான் ஸ்பீட் ஆஃப் லைட்டோட வேல்யூ. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் நம்ம, தாட்டில் வந்து ஐ கேன் நவ் மல்டிப்ளை இந்த 68 மில்லியன் இன்டூ 299,792,458 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கான ஆக்ஷன் என்ன, கேல்குலேட்டரில் போட்டு, கேல்குலேட்டர்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. இதில் பைத்தனில் கேல்குலேட்டர் மாதிரி ரன் ஆகிட்டு இந்த வேல்யூ மல்டிப்ளை ஆகி ஃபைனல் ஆன்சரை பிரிண்ட் பண்ணும். இதுதான் வந்து இப்படி தான் இது திங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராம்ப்ட்லேயே நம்ம சொல்கிறது பேர் தான் ரியாக்ட் ஸ்ட்ராட்டஜி இல்லை ரியாக்ட் நீங்க ஏஜென்ட்ஸ். இது ரொம்ப அப்படியே ஸ்பெசிஃபிக்கா கொடுத்த மாதிரி இருக்குல்லங்க. ஸோ எவ்ரி டைம் இல்ல நம்ம இது எப்படி வந்து ட்ரேஸ், இது வந்து இந்த யூஸ் கேஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் நீங்க பில்ட் பண்றப்போ ஸ்பெசிஃபிக்காலாம் இருக்காது. ஓகே. நீங்க பில்ட் பண்றப்போ ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப ஜெனரிக்கா இருக்கும். ஆக்சுவலா நீங்க ரொம்ப வேலிடான கொஸ்டின் இப்பதான் கேக்குறீங்க ஸ்ரீதர். ஏன்னா இதே கொஸ்டின் தான் காலையில வேற ஒரு பேட்ச்க்கு எடுத்தேன். அவங்க எப்படின்னா இந்த மாதிரி ஜெனரிக்கான ப்ராம்ப்டை காமிச்சோம்னா
இதே ஜெனரிக்கான ப்ராம்ப்டை காமிக்கிறீங்க, எனக்கு ஸ்பெசிஃபிக்காக யூஸ் கேஸோட ப்ராம்ப்டை காமிங்கன்றாங்க. அந்த ப்ராம்ப்டையும் எழுதி தர சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக என்னன்னா ரொம்ப வெரி சிம்பிள். திஸ் இஸ் ஜஸ்ட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ராட்டஜி. எப்படி ப்ராம்ப்ட் பண்ணுறோன்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் இது, வேற ஒன்றுமே கிடையாது. But yeah, your question is very valid. This should be much more generic. You're correct. Sure. Okay. Next is chain of thought prompting. Chain of thought na enna அதுவும் react to very similar. Chain of thought na enna இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், ஸ்டெப் 2 என்ன பண்ணணும், ஸ்டெப் 3 என்ன பண்ணணுன்றதை நம்ம சொல்லி கொடுத்துட்டு அந்த ஸ்டெப்ஸில் வந்து ஏஐ ஃபாலோ பண்ண சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து அந்த வெப்சைட் வந்து அவங்க காம்படிட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணி எப்படி பெஸ்ட்டாக இருக்குன்றது தான் உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா, ஃபஸ்ட்டு இவங்க நம்மளோட யூசரோட வெப்சைட்டுக்கு போயிட்டு அவங்களோட வெப்சைட்டில் இருக்கிற கீவேர்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அவங்க வெப்சைட் எவ்வளோ குவிக்காக லோட் ஆகுதுன்னு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வெப்சைட்டை பற்றி காம்படிட்டர்ஸ் யாருன்னு கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்து காம்படிட்டர் வெப்சைட்லேயும் நான் இப்போ சொன்ன 2 விஷயம். ஒன்று என்ன, அந்த வெப்சைட் எவ்வளோ ஸ்பீடாக லோட் ஆகுது, அந்த வெப்சைட்டில் வந்து என்ன கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க காம்படிட்டர்ஸோடது, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வந்து ரிஃபைன் பண்ணி அந்த ரிப்போர்ட்டில் வந்து ஸ்கோர்ஸ் ஆட் பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட்டாக ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்கணும். இதுதான் சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி தான் யோசிக்கணுன்றதை வந்து ப்ராம்ப்ட்லேயே சொல்லி கொடுக்கறது தான் செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங். ஸ்டெப் 1, கோ டு த யூசர்ஸ் வெப்சைட். ஸ்டெப் 2, கோ டு extract keywords. Step 3, extract latency. Step 4, find competitors on Google. Step 5, இந்த மாதிரி இதை ப்ராம்ப்டில் வந்து ஏஐக்கு சொல்லி கொடுக்கறது தான் செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங். ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுன்னு சொல்லி நம்ம அதுக்கு சொல்லி கொடுக்கறது தான் செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங். ஓகேவா? ஒரு கொஸ்டின், எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தது கொஞ்சம் சிமிலரா இருக்க மாதிரி இருக்கு. ரியாக்டும் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் சொல்லி கொடுத்தீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. ரியாக்ட்ல வந்து என்னன்னா அதுக்கு ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். இது தாட்னு சொல்லி ஒரு தாட்டை வர வைப்போம், அந்த தாட்டுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுன்றது கேட்போம், அதுக்கான அப்சர்வேஷன், தாட் ஆக்ஷன் அப்சர்வேஷன், தாட் ஆக்ஷன் அப்சர்வேஷன், தாட் ஆக்ஷன் அப்சர்வேஷன், இது எத்தனை வாட்டி வேணா போகலாம். ஆனால் இங்கே எப்படின்னா ஸ்டெப் 1 டூ திஸ், ஸ்டெப் 2 டூ திஸ், ஸ்டெப் 3 டூ திஸ், ஸ்டெப் 4 டூ திஸ், ஸ்டெப் 5 டூ திஸ், ஸ்டெப் 6 டூ திஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த 6 ஸ்டெப்பையும் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த ஸ்டெப்ஸுக்கு நடுவில் ஒரு ஆக்ஷன்லாம் எடுக்காது, ஒரு அந்த ஸ்டெப்புக்கு நடுவில் ஒரு அவுட்கம்லாம் எடுத்துட்டுலாம் வராது. இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்டெப்புனா ஒரு ஸ்டெப்பை மட்டும் நவுத்தி வைக்கும், அதோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டெப் 2வே என்னன்றதை டிசைடே பண்ணும். ஏஏ ஸ்டெப் 2வை டிசைட் பண்ணும். அதான் ரீசனிங் அண்ட் ஆக்டிங். ஸ்டெப் 1 பொறுத்து, ஸ்டெப் 1ஓட அவுட்கம்மை பொறுத்து ஸ்டெப் 2வை டிசைட் பண்ணும் ஏ. ஆனால் இங்கே எப்படின்னா ஸ்டெப் 1 to 7 வந்து நம்மளே கொடுத்துருவோம், இல்லை 1 to 10 நம்மளே ஸ்டெப்ஸ் கொடுத்துருவோம். அந்த 10 ஸ்டெப்பை எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணும். ஓகே. இது வந்து ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட்ஸ் இன்னொரு கான்செப்ட். ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட்னா என்னன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஏஐ வந்து ஒரு பெரிய பேராகிராஃபாக மெசேஜ் கொடுக்குது, அதுலேருந்து சில இன்ஃபர்மேஷனை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், Mark starts with 7 apples. After eating 3 apples, he has 4 apples. Then he finds 5 more. So he has 4 plus 5, 9 apples in total. இந்த 9 அப்படின்றத மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பைடான்டிக்ன்ற டூல் யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸாக்டாக என்ன அவுட்கம், இப்போ நீங்கள் ஏஐ கிட்ட கேட்டிங்கன்னா அது வளவலன்னு ஒரு பெரிய பேராகிராஃபாக எழுதுதா, அதை வந்து அதுலேருந்து என்ன எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷனை எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பைடான்டிக் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் ஃபீல்டு அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபீல்டுன்றதை வச்சு டாபிக், சம்மரி, கீ ஃபேக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுமோ நீங்கள் அதை போட்டு விட்டீங்கன்னா அது ஒரு பெரிய பேராகிராஃபாக அவுட்கம் கொடுத்துச்சுன்னா கூட அதுக்குள்ளே இருக்கிறத இந்த பைடான்டிக் அவுட்புட் பார்சர் வந்து பார்ஸ் பண்ணி இதில் உங்களுக்கு ஆக்சுவலாக தேவைப்படுற வேல்யூ வந்து 9 தான் அப்படிங்கிறத சொல்லிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள், அவுட்புட்டே இப்படி தான் வரும். ஒரு ஜேசான் ஃபார்மேட்டில் அவுட்புட் வாங்கினா எப்படி இருக்கும் ஏஐ கிட்டே இருந்து, அதுதான் வந்து பைடான்டிக் அவுட்புட் பார்சல். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சரை பற்றி ஒரு டாபிக் பற்றி நீங்கள் சம்மரி எழுத சொல்கிறீங்க, கீ ஃபேக்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ இப்போ எனக்கு கீ ஃபேக்ட்ஸை மட்டும்தான் யூசருக்கு நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு சம்மரிலாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன்னா அந்த கீ ஃபேக்ட்ஸுன்றதை மட்டும் பார்ஸ் பண்ணி வெளியே எடுக்கிறதுக்கு பைடான்டிக்ன்ற ஒரு லைப்ரரியை யூஸ் பண்ணுவோம். அந்த டெக்ஸ்ட்லேருந்து அதை மட்டும் பிரித்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு. புரியுதா?
புரியுது. யா. ஸோ இது விட்டுறலாம். இது இப்போ நம்ம பார்க்க வேணாம். இது 2மே இப்போ பார்க்க வேணாம். யா, இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம பாஸ் பண்ணிடலாம். நம்ம ரேக் தனியா வருவோம்லங்க? ஆமா, ரேக் தனியா வரும். நம்ம இன்னும் ரேக்லயே வரல. அதனால தான் நான் இதெல்லாம் எதுவுமே எடுக்கல. வி ஹேவ் டு கெட் இன்டு ரேக் செப்பரேட்லி. ரேக் வந்து ஒரு பெரிய கான்செப்ட். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்க்க ஆரம்பிக்க போறோம். ஷூர். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல எனி கொஸ்டின்ஸ் இருக்கா? அதாங்க அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எப்படி ஏஜென்ட்டுக்குள்ள போகுதுன்னு நானும் யோசிச்சிருந்தேன். இப்போ இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ நீங்க சொன்ன ஆமா, மொத்த இந்த சாம்பிள்ஸ் இதையும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் மார்க் எல்லா எக்ஸாம்பிள்ஸ். எல்லா ப்ராம்ப்டையுமே இது மாதிரி வந்து நான் ஏஜென்ட்ல போட்டு நம்ம பண்றதுக்கு பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். கரெக்ட். எஸ், கரெக்ட். இந்த ஃபைல் எங்கேங்க வச்சிருக்கீங்க? ஏன்னா எந்த செக்ஷனுக்குள்ள வச்சிருக்கீங்க? செக்ஷன் 23க்குள்ள போட்டிருக்கேன் பாருங்க. இல்ல நீங்க கொடுத்த பழைய டிரைவ்ல எனக்கு வந்து செக்ஷன் ஓ 15 சாரிங்க, வரைக்கும் சாரி. நான் ஜென்னைக்குள்ள எடுத்து போட்டேன். மன்னிச்சிருங்க, சாரி. ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ பாருங்க, ஏஜென்ட்டுக்கு ஏக்குள்ள போய் பாருங்க. இப்போதான் வந்திருக்குங்க 23. ஜென்னைக்குள்ள அந்த செக்ஷன் 23 போய் மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் அது கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கு. அதான் இந்த வாரம் அப்போ பெரிய இது இருக்கு. ஆட்டோஜனே நான் கம்ப்ளீட் பண்ணல. அதுவே ஃபுல்லாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். ப்ளஸ் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இந்த இது பண்ணோம். அப்புறம் மற்றது கொஞ்சம் Yeah. பை ஹார்ட் பண்ணணும். ஏன்னா சரி, ஓகே, டன், நோ ப்ராப்ளம். நீங்க பாருங்க, நீங்க எல்லாமே நீங்க ட்ரை அவுட் பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா எனக்கு சொல்லுங்க. வி வில் கனெக்ட் அண்ட் வி கேன் ஒர்க் இட் அவுட். கண்டிப்பாங்க. எனக்கு ஒரு கொஸ்டினுங்க. பட் இதுல இல்லாம அந்த ஏஜென்ட் ஸ்கில்ஸ் டூல்ஸ் அப்படிலாம் இருக்கு பாத்தீங்களா? இப்போ புதுசா ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்கு எனக்கு. நீங்க அப்புறம் அந்த ஸ்கில்னா என்ன, டூல்னா ஏன், எப்படி நம்ம டிசைட் பண்றது வெதர் திஸ் ஷுட் பி a ஸ்கில்னா skill? ப்ராம்ப்ட் தான். ஸ்கில்னா ஒரு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் தான் ஸ்கில்னு சொல்லுவாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஸ்கில் இஸ் நத்திங் பட் அ ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். நீங்க ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ராம்ப்ட்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராம்ப்ட்ல வந்து இதெல்லாம் பண்ணி எனக்கு இந்த அவுட்கம் எடுத்துட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பிடிஎஃப் ஒரு சிம்பிளா சொல்றேன். இப்போ என் ஒய்ஃப் கம்பெனியில் என்ன பண்றாங்கன்னா எஸ்இஓக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த எஸ்இஓ ஒர்க் வந்து எப்படின்னா, ஸ்டெப் 1 இந்த வெப்சைட் அனலைஸ் பண்ணி இவங்களோட எஸ்இஓ ரிப்போர்ட் மாதிரி ஒன்று ஜென்ரேட் பண்ணி அந்த எஸ்இஓ ரிப்போர்ட்டை வந்து 3 பேஜஸ் வரைக்கும் காமிக்கிற மாதிரி வச்சு அதுக்கப்புறமா ஹிட்டனாக பண்ணணும். அந்த எஸ்இஓ ரிப்போர்ட்குள்ளே என்னெல்லாம் இருக்கணுன்றதெல்லாம் டிஃபைன் பண்ணி ஒரு பெரிய ப்ராம்ப்ட் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. இது ரெப்பிட்டேட்டிவ் ப்ராசஸ். எந்த ப்ராசஸ் உங்களுக்கு ரெப்பிட்டேட்டிவான ப்ராம்ப்ட்டை நீங்கள் அடிக்கிறீங்களோ வேறு கிளைண்ட்டோட யூஆர்எல் மட்டும் சேஞ்ச் ஆக போகுது. பட் ப்ராசஸ் வந்து ரெப்பிட்டேட்டிவாக இருக்கும். அதை நீங்கள் ஸ்கில்லாக போட்டுருவீங்க, அவ்வளோதான். ஓகே, எனக்கு இங்கே தாங்க ஒரு கொஸ்டின். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃப்ளோ சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்வரில் ஒரு குபர்னெட்டிஸ் செட்டப் இருக்குது. அதில் ஒரு இஷ்யூ வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப் சும்மா ஒரே ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கீங்க. அந்த ப்ராசஸ் வந்து செட்டப்பில் லாகின் பண்ணிவிட்டு என்ன குபர்னெட்டிஸ் இஷ்யூன்னு கண்டுபிடிச்சு அதை என்ன சொல்யூஷனோ உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணாது. பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு என்ன ரெமெடி, என்ன ப்ராப்ளம் எங்கே இருக்குது, என்ன பாடு கிராஷ் ஆகுது, இல்லை என்ன ரெப்ளிகா செட்டா, என்ன இஷ்யூன்னு உங்களுக்கு சொல்லுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோவா இல்லை இது வந்து ஒரு ஸ்கில்லா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சர்வருக்குள்ள லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே அந்த பார்ட் நேம் இப்போ வந்து கொடுத்துட்டாங்கன்னு ஆக்சுவலாக வச்சுக்கோங்களேன். ஸ்பீக்கிங் அது ரெண்டுமே. இப்போ நீங்கள் அதை ஒர்க் ஃப்ளோவாக போட்டு ஒரு அப்ளிகேஷனாக நீங்கள் அதை பில்ட் பண்ணுறீங்கன்னா அது ஒர்க் ஃப்ளோவாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதை வச்சு ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்கன்னா. இல்லை எனக்கு அப்ளிகேஷன்லாம் பில்ட் பண்ண வேணாம், நான் கிளாடே யூஸ் பண்ணிக்கிறேன், கிளாடுக்குள்ளே நான் இதை வந்து ஒரு ஸ்கில்லாக வச்சுக்கிறேன், எனக்கு அது போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கில்லாக வச்சுக்கலாம். நீங்கள் கிளாடோட யூஐயே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது நான் அப்ளிகேஷனாக ஒன்று பில்ட் பண்ணி நான் யூசர்ஸ்க்கு கொடுத்துட்றேன், நான் ஒரு எஸ்இஓ மேனேஜிங் பிளாட்ஃபார்மாக ஒன்று பில்ட் பண்ணி எஸ்இஓ ஏஜென்சிக்கெலாம் நான் கொடுத்து விட்டேன்னா அவங்க அந்த ஏஜென்சியெல்லாம் அதை வச்சுக்குவாங்க. அந்த ஏஜென்சியெல்லாம் அதை வச்சு காசு பண்ணுவாங்க. ஸோ அவங்க காசு பண்ண அவங்கக்கிட்டேருந்து நான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீன்னு நான் ஒன்று வாங்கிடுவேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதை நீங்கள் செப்பரேட்டாக பண்ணிக்கலாம். ஓ, ஒர்க் ஃப்ளோனா அந்த மாதிரி இருந்தால் தான் ஒர்க் ஃப்ளோவே தேவையா? ஓகே, ஒரு டீம் நீங்கள் ஒரு கன்சியூம் பண்ணணும். அப்ளிகேஷனாக பில்ட் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு அப்ளிகேஷனாக பில்ட் பண்ணுறீங்கன்னா தான் ஒர்க் ஃப்ளோவே வரும். அப்போ தான் நீங்கள் லேங் கிராஃபே யூஸ் பண்ணுவீங்க. ஓகே ஓகே. அதே இதை நீங்கள் ப்ராம்ப்ட்லேயே போட்டு ஒரு 10 ப்ராம்ப்ட் 15 ப்ராம்ப்டாக போட்டுட்டு அதை ஒரு எம்டி ஃபைல் மார்க்டவுன் ஃபைலாக போட்டுட்டு ஸ்கில்லாக அப்லோட் பண்ணிங்கன்னா கிளாடோட யூஐயே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ இது ஸ்கில்லாகவும் இருக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, அதான் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஆனால் இது எனக்கு நிறைய பேருக்கு இது வந்து ஈவன் ஏஐயில் கேட்டிங்கன்னா கூட அது உங்களுக்கு கிளியராக இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே பண்ணாது.
பண்ணல. நான் என்ன நினைச்சிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் எம்சிபி டூலா போட்டுடலாமா. ஆனா டூல் வந்து இவ்வளோ வேலை பண்ணக்கூடாதுல்ல. லாகின் பண்ணுது, அதுக்கப்புறம் அதை போய் query பண்ணுது. கரெக்ட். அதுக்கப்புறம் தான் நான் படிக்கும்போது ஒரு சில இடத்துல நெட்ல படிக்கும்போது இது ஒர்க் ஃப்ளோவா பண்ணுங்க, மல்டிபிள் ஸ்டெப்ஸா இருந்தா ஒர்க் ஃப்ளோ பெட்டர் அப்படின்னாங்க. ஸோ ஆமா. ஓகே. ஸ்கில்லுலயுமே வந்து என்னன்னா, ரொம்ப பெரிய ஸ்கில்லுமே நீங்க பண்றப்போ, இப்ப அது லாகின் பண்ணணும். வெளிய அதுக்குள்ள வந்து நிறைய நீங்க ஸ்கில்லுலயுமே பண்ணலாம் ஆக்சுவலா. ஸ்கில்லு, டூல்ஸு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கிளாட் கோடு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணலாம். ஆனா, அதுக்கு நீங்க ஒர்க் ஃப்ளோவாவே எழுதிட்டே போயிரலாம் லேங்கிராஃப் லாங்செயின்ல. அத பண்ணி ஒயிட் லேபிள் பண்ணி சும்மா ஆன்லைன்ல விட்டீங்கன்னா, ஒரு 10 கிளையன்ட் வந்தாங்கன்னா கூட ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து அதுவே வந்து ஒரு 15, 20 லேக்ஸ் ஆஃப் சேல்ஸ் உங்களுக்கு. ம். ஸோ தட் இஸ் த டீல் ஹியர். இது ஆன்லைன்ல விடுறதுன்னா எந்த மாதிரி சொல்றீங்க? ஆன்லைன்ல போய் என்ன நீங்க பிளாட்ஃபார்ம்ல ஒரு பண்றது? வெப்சைட் வாங்கி நீங்க ஒரு வெப்சைட் டொமைன் வாங்கி நீங்க பாட்டுக்கு லான்ச் பண்ணலாம் இது ஒரு ப்ராடக்ட்டா. ஓகே. அந்த மாதிரி சொல்ல வரேன். ம். அதுக்கப்புறமா நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட்ஸ் ரன் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. யாராவது பார்த்து பிக் பண்ணா வருவாங்க. ஓகே. ஆமா. கரெக்ட். ஓகே. தேங்க்ஸ். ம். ஓகே. ஆல்ரைட். இப்போ இதை பிராக்டிஸ் பண்ண சொல்றீங்களா? அவ்வளவுதானாங்க? இப்ப இது மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இஃப் யூ வாண்ட் வி கேன் வைண்ட் அப் ரைட் நவ் அண்ட் தென் இன் கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் பிங் மீ. ஆர் இல்ல நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்கும், நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க, இப்பவே பிராக்டிஸ் பண்ண போறீங்கன்னா நானும் இருப்பேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் அப்போ ட்ராப் ஆகிக்கிறேங்க. நானும் ட்ராப் ஆயிடுறேன். ஃபைல் நான் சரி. ஃபைல் ஓகே. சரி ஓகே. பண்ணிக்கிறேங்க. டன். ம் So ஏதாவது then we டவுட் will catch up. Next ம் week catch up நெக்ஸ்ட் பண்ணலாம். வீக் ஓகேங்க. Done. Thank you. Sure. Thank you. பாய். தேங்க்ஸ்.